தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நேரம், காலம் இது ரெண்டுமே மனித அறிவுக்கு எட்டாத பல ரகசியங்களை தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு விதி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விதியையே மாத்தி எழுதுற சக்தி கொண்ட ஒரு குழந்தை பிறந்தா, அதுவும் தாயும் தந்தையும் இல்லாம ஒரு அமானுஷ்யமான நேரத்துல அந்த குழந்தை பிறந்தா என்ன நடக்கும்? அமிர்த கடிகை அப்படின்ற ஒரு பழமையான ஓலைச்சுவடி பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பிறப்பை கணிச்சிருக்கு. அந்த குழந்தைக்காகவே காத்துட்டு இருக்கு ஒரு ஆன்மீக கூட்டம். அதை ஆராய்ச்சி பண்ண துடிக்குது ஒரு அறிவியல் கூட்டம். இவங்களுக்கு நடுவுல பல விஷயங்கள் நடக்க போகுது. பல மனிதர்கள் சிக்க போறாங்க. கனவுக்கும் நிஜத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு திகிலூட்டும் பயணம் தான் இந்த கதை. தொட்டதெல்லாம் துலங்க வைக்கிற அந்த விரல்கள், அது சாதாரண விரல்கள் அல்ல, அது மந்திர விரல். எழுத்து சித்தர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுடைய விறுவிறுப்பான எழுத்துல ஆர்ஜே ரிஷபுடைய குரல்ல இந்த மந்திர விரலை கேட்க தயாராயிருங்க. டீப் தமிழ் ஆடியோ புக்ஸ் பெருமையோடு வழங்கும் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய மந்திர விரல். உங்கள் கண்களை மூடுங்க, இல்ல வர காட்சிகளை பார்த்தோ கதையை கேளுங்க. ஆனா மறக்காம ஹெட்போன்ஸ் போட மட்டும் மறந்துடாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்க அன்பை வெளிப்படுத்த விரும்பினா உங்களால முடிஞ்ச தொகையை செலுத்தி அன்பை வெளிப்படுத்துங்க. அது நிறைய கதையை உருவாக்க எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அதுக்கான லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். வாங்க அந்த மந்திர விரலை பார்க்க போலாம். அத்தியாயம் 1. அந்த பைத்தியக்கார பெண்ணின் முகத்தில் வடநாட்டு ஜாடை நிறையவே தெரிந்தது. ஆடை துணியெல்லாம் கிழிந்து ஐய காலெல்லாம் அழுக்கோடு பார்க்க அசிங்கமாக தெரிந்தாலும், இன்னொரு பக்கத்தில் அவளது இளமை அனைத்தையும் மீறி அவளை அழகானவளாக காட்டிக் கொண்டிருந்தது. அதிலும் மார்பின் மையத்து கிழிசலில் அவளது தனங்கள் அவ்வப்போது வெளியே பிறண்டு வந்து அவளை பார்ப்பவர்களில் இலசுகளை முரட்சி அடைய வைத்தது. அந்த தெருவில் அவள் ஒரு வாரமாக புரியாத பாஷை பேசியபடி சுற்றி கொண்டிருந்தாள். தெருமுக்கில் ஒரு பிள்ளையார் கோவில், கோவிலை ஒட்டி ஒரு அரச மரம். அந்த மரத்தடியில் தான் இரவு வேளையில் படுத்து தூங்குகிறாள். யார் எதை கேட்டாலும் சிரித்து வைக்கிறார். தமிழே புரியவில்லையோ என்னவோ. வயது 20 இருந்தால் அதிகம். தற்சமயத்துக்கு அவளை நோட்டமிடுவதும் ரசிப்பதும் தான் மாணிக்கத்துக்கு வேலையாக இருக்கிறது. தெருவில் குடியிருக்கும் ஹெட் கிளர்க் சிவலிங்கத்தின் மகன். டிகிரி முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறான். சிகரெட், கஞ்சா என்று எல்லா சனியனும் உண்டு. இது இருந்தால் வீணா போன ஒரு நட்பு வட்டமும் இருந்தாக வேண்டுமே. ஜாஃபர், மாரிமுத்து, காசி என்று அவர்களும் இவனை போலத்தான். நால்வருக்குமே இப்போதைக்கு அந்த பைத்தியக்காரி விருந்தளித்துக் கொண்டிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு எங்கோ பார்த்தபடி படுத்திருக்கும் அவளை பக்கவாட்டில் பார்க்கிறார்கள். மேலே சுத்தமாக துணி இல்லை. நடுப்பக்கம் மார்பு அப்பட்டமாக தெரிகிறது. கீழேயும் அழுக்கு பாவாடை தொடை வரை ஏறி இருக்கிறது. பார்க்க பார்க்க என்னவோ செய்கிறது. மாறி கிழங்கா கடக்கறாடா, விடக்கூடாதுடா. டேய், பகல் பொழுதுடா, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. நேரா பார், செட்டியார் நம்மளையே பாக்குறதா. அந்த நம்மள பாக்கலடா, அவனும் இவளைத்தான் ரசிக்கிறான். அது சரி, பார்ட்டி படிவாளாவா? பைத்தியக்காரடா இவ. பத்தினின்னு நினைச்சிட்டியா? விடவே கூடாது. பேசியபடியே அவளை பார்க்கின்றனர். அவளும் பார்க்கிறாள், சிரிக்கிறாள். கபட சூதல்லாத சிரிப்பு. அப்பொழுது ஒரு பெண் அந்த பக்கமாக குடத்தில் தண்ணீருடன் தாண்டி போகிறாள். அவள் கண்ணிலும் அவள் ரவிக்கை கிழிசல் படுகிறது. அவள் மனதை என்னவோ செய்கிறது. பார்வை மாணிக்கம் குரூப் பக்கம் திரும்புகிறது. பார்வையா அது நெருப்பு. கிட்டே நெருங்கி மேலாக்க சரி செய்கிறாள். மாணிக்கம் குரூப்பை பார்த்து, எழுந்து போங்கடா அந்த பக்கம், பாவம்டா இந்த பொண்ணு, உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? அவர்கள் பதில் பேசாமல் எழுந்து நெளிந்தபடியே அகலுகின்றனர். அவள் இப்பொழுது அந்த பைத்தியக்கார பெண்ணை பார்த்து கேட்கிறாள், யாரு மாணி, இப்படியா வாலிப பசங்க எதிரில படுத்திருப்ப? அவள் பதிலுக்கு சிரிக்கிறாள். தலையை வறுக்கு என்று சொருகிறாள். நான் கேக்குறது புரியலையா? பாதுகாப்பா இருக்கிற பொண்ணுங்களையே இந்த பசங்க விடுதில்ல. நீ இப்படி பைத்தியம் மாதிரி வர இருக்கியம்மா. அந்த பெண்ணிடம் கரிசன பெருக்கம். என்ன நினைத்தாலும் விறுவிறுவென்று நடந்தாள். பக்கத்தில் தான் அவளது வீடு. குடத்தை வைத்துவிட்டு ஒரு சுமாரான புடவையை எடுத்துக்கொண்டாள்.
திரும்ப அந்த பைத்தியக்கார பெண்ணை நோக்கி வந்தார். அவள் மேல் புடவையை பொன்னாடை போல போர்த்துவிட்டு அவளை கையை பிடித்து எழுப்பினார். வா என் கூட, எனக்கு பெண் குழந்தைகள் இருந்து அதுங்க இப்படி கடந்தா வேடிக்கை பாப்பனா? என்ன ஊரோ என்ன மனுஷங்களோ, உன்னை பத்தி போலீஸ்ல சொல்லலாம்னா அவங்கள நினைக்கவே பயமா இருக்கு. முணுமுணுத்து கொண்டே அந்த பெண்ணை இழுத்துச் சென்றார். அந்த பெண்ணின் வீடு ஒன்றும் அத்தனை பெரிதில்லை. வீட்டிற்குள் பட்டு நெசவு தறி நீண்டிருந்தது. அதில் அவளது புருஷன் மூர்த்தி அமர்ந்து நெய்து கொண்டிருந்தார். தன் மனைவி தெருவில் திரிந்த பைத்தியக்கார பெண்ணை இழுத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்து ஒரு அறைக்குள்ளும் நுழைந்து கதவை தாழிட்டதையும் பார்த்து தாடையை சொரிந்தார். அவன் தாடையில் 50 நாள் முடி, நெற்றியில் விபூதி சந்தனம், கழுத்தில் மலைக்கு மாலை போட்டிருந்தான். இடுப்பிலும் காவி வேட்டி. நெடுநேரம் நெசவு செய்யாமல் அறை கதவையே பார்த்து கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் கழித்து அது திறந்து கொண்டது. உள்ளிருந்து அவன் மனைவியும் அந்த பைத்தியக்கார பெண்ணும் வெளியே வந்தன. அந்த பைத்தியக்கார பெண் இப்பொழுது புடவையில், தலையெல்லாம் கூட திருத்தி வாரப்பட்ட நிலையில் தோன்றினாள். அவன் கண்களில் மிகப்பெரிய ஆச்சரிய விரிவு. என்ன வடிவு? சமூக சேவையா? ஆமாங்க, ஒரு வாரமா பாக்குறேன். இதுக்கு ஒரு எழவும் தெரியல. நம்ம சிவலிங்க சார் மக மாணிக்கமும் அவன் கூட்டமும் விடாம சுத்தி சுத்தி வரானுங்க. ஏதாவது பண்ணி வச்சானுங்கன்னா நல்லாவா இருக்கும்? சரி, மேற்கொண்டு என்ன பண்ண போற? தெரியலங்க. இப்போதைக்கு பேசாம நம்ம வீட்டு திண்ணையிலேயே கிடக்கட்டும். அப்பால பேசிப்போம். நம்ம திண்ணையிலையா? ஆமாங்க, பார்க்க பரிதாபமா இருக்குங்க. இருக்கட்டுங்க என்று அவள் கெஞ்சுவது போல பேசினாள். சரி, இருக்கட்டும் என்பது போல மூர்த்தியும் நெசவை தொடர்ந்து நெய்ய தொடங்கினார். சரி, நீ போய் திண்ணையில உக்காரு. ஓ, உனக்கு பாச தெரியாதோ? சரி வா, காட்டுறேன் என்று கையை பிடித்து அழைத்து சென்றார். அவள் அவனை பார்த்தபடியே சென்றார். நிறைய சிரித்தார். அத்தியாயம் 2. மலை உச்சியில் இருந்த அந்த குடிசை மேல் சுரைக்கொடி படர்ந்திருந்தது. சுற்றிலும் கூட மூங்கில் தடுப்பு வேலி. குடிசைக்குள்ளும் வெளியேயும் திவ்யமான சாணி மெழுகள். பொதுவில் பார்க்க ஆசிரம லட்சணம். உள்ளே கூட ஒருவர் இருந்தார். நாம் பார்க்கும் மனிதராக இல்லை. அவர் உடம்பில் பொட்டு துணி கூட இல்லாதபடி நிர்வாணத்தில் இருந்தார். தலைமுடி சடை பிடித்து பின்னால் புட்டம் வரை தொங்கிக் கொண்டிருந்தது. தாடியும் கூட தொப்புள் தொட்டது. நெற்றியில் விபூதியோ குங்குமமோ எதுவும் இல்லை. சதா தாடியை நீவியபடி படுத்து கிடப்பதுதான் அவர் வேலை. பசித்தால் சற்று வெளியே எட்டி பார்ப்பார். குடிசையை சுற்றிலும் பலாமரங்கள், கொய்யா மரங்கள், மூங்கில் வேலி மேலும் கோவை பழம் பழுத்த கொடிகள். அவற்றை நெருங்கி 1-2 பழங்களை பறித்து வாயில் போட்டுக் கொள்வார். காலை நனைத்தபடி ஓடும் ஓடை நீரில் ஒரு கை அள்ளி குடித்துவிட்டு வந்து படுத்து விடுவார். சமயங்களில் 4-5 நாட்கள் கூட எழுந்திருக்காதபடி படுத்திருப்பார். இப்பொழுதும் அப்படித்தான் படுத்திருக்கிறார். ஆனால் கண்களில் அபரிவிதமான சோகம். கூர்ந்து பார்க்கும் போதுதான் தெரிகிறது அவருக்கு ஒரு பக்க காலும் வாதத்தால் கோணி விட்டது. சப்தம் கேட்கிறது. தலையை திருப்பி பார்க்கிறார். குடிசை வாசல் வழியாக உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறான் ஒருவன். அவர் பார்வை பல கேள்விகளோடு அவனை பார்க்கிறது. வேட்டி துண்டு என்று சற்று நாகரிகம் சார்ந்து தெரிகின்றான். அவன் தலையையும் வாரி நெற்றியில் விபூதி பூசியிருக்கிறான். அந்த நிர்வாண யோகியை நெருங்கி அமர்கிறார். குரு, நீங்க சொன்ன எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த நேரத்திலேயே உறவு வைக்க ஏற்பாடு செய்யறதா அவங்க சொன்னாங்க. ஆனா ரொம்ப துல்லியமா அந்த 12 வினாடி நேரத்துல சேர்க்க அமையுமா அமையாதாங்கிறது ஆண்டவ கையில தாங்க. அவர் தாடியை வருடியபடியே கேட்டுக்கொண்டார். கூரையின் மோட்டு வலையை பார்த்தார். அவனும் கூட சற்று சோகமாக அவரை பார்த்தபடியே இருக்கலானான். அத்தியாயம் 3. அந்த மாலை பொழுதில் வடிவு என்னும் அந்த பெண் குளித்து முடித்து கோவிலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். மூர்த்தி நெசவுத்தறி மேடையை விட்டு இறங்கவே இல்லை. என்னங்க, நான் கொஞ்சம் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், வீட்டை பாத்துக்கோங்க என்று அவள் அப்படியே பார்வையை அந்த வீட்டில் ஒரு மூலையை நோக்கிவிட, அங்கே அவளது ஒரே வாரிசான மகன். ஆனால் போலியோ தாக்கத்தோடு சக்கை போல் எலும்பும் கூடாக காட்சி தந்தார். அவளுக்கு அவனை பார்த்த கணம் வயிற்றில் அக்கினி பரவியது போல் இருந்தது. கண்களில் ஜலம் பெருகியது. அவனும் அதை பார்த்தான், கவனித்தான், புரிந்தும் கொண்டான்.
அவள் என்ன நினைத்தாலோ ஓடி போய் அவனை தொட்டு தூக்கி இடுப்பில் ஏற்றி கொண்டார். நான் இவனையும் கூட்டிட்டு போறேங்க கோவிலுக்கு, நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன விசேஷம் கோயில்ல? பிரதோஷம். அந்த சிவனோட சேர்ந்து சுத்த நாளாவது நம்ம மகனுக்கு. அவளால் முழுவதுமாக முடிக்க முடியவில்லை. சரி சரி போயிட்டு வா. மூர்த்தி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்து விட்டு தறி மேடையை விட்டு இறங்கினார். காலையிலிருந்து தறிமேடையில் உட்கார்ந்த களைப்பு மிக அலுப்பாக இருந்தது. சோம்பல் முறித்தபடி வெளியே வந்தான். திண்ணையில் அந்த பைத்தியக்கார பெண் மேலாடை சரிந்து கிடக்க மார்பு விளைச்சல் முழுவதையும் காட்டியபடி அவனை பார்த்தாள். 50 நாட்களுக்கும் மேலாக அடக்கி வைத்திருந்த ஆசை நெருப்பின் மேல் மண்ணெண்ணெயை அவள் கொட்டுவதைப் போல உணர்ந்தவன் சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டான். நேரே பார்த்தான். எதிரே அரச மரம், அதன் அடியில் மாணிக்கமும் அவன் சிநேகிதர்களும் டிப்டாப் உடுப்போடு பைத்தியக்கார பெண்ணுக்காக ஜொல்லு விட்டு கொண்டிருப்பது பார்வையில் பட்டது. போய் டீ குடித்து விட்டு வர கால் எடுத்தவனை அந்த காட்சி தடுத்தது. திரும்பி பார்த்தான். அவள் மார்பை காட்டியபடி சிரித்தாள். தலையை வறுக்கு வறுக்கு என்று சொரிந்து விட்டு கொண்டாள். இப்படியே விட்டு விட்டு போனால் எதிரில் இருக்கும் ஓநாய்களுக்கு தேன் கிண்ணமாகிவிடும் என்பது புரியவும் கோபம் வந்தது. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல? அப்படி கத்தினான். அது அவர்களை என்னவோ செய்தது. இருந்தாலும் முறைத்தார்கள். டே மாணிக்கம், இப்ப போறியா இல்ல உங்க அப்பாவை பார்த்து பேசவா? இந்த கேள்வி நல்ல பலன் அளித்தது. மாணிக்கமாகிய அவன் அரை மனதாக எழுந்து நகரத் தொடங்கினான். வேறு வழி இல்லாமல் அவன் சகாக்களும். திரும்பினான் மூர்த்தி. அந்த பெண் சிரித்துக் கொண்டே இருந்தார். கட்டாயம் திருத்தம் செய்ய வேண்டும் எனும்படி உள்பாவடை மேலே இருந்தது. மனதில் அடுத்த நொடி ஒரு தீக்கங்கு குபீரனை எழுந்து பற்றியது. எதிரில் இப்போது யாருமில்லை, வீட்டிலும் யாருமில்லை. அந்த பெண்ணும் அழகு பிம்பமாக தெரிந்தாள். நல்ல இதமான மாலை வேலை. தூரத்தில் சிவன் கோயில் மணிச்சத்தம் மட்டும் லேசாக காதில் கேட்கிறது. ஆடையை திருத்தம் செய்யும் நோக்கோடு கிட்டே வந்த அவன் கையை அவள் இறுக்கமாக பற்றினாள். அந்த ஸ்பரிசம் அவனது நெருப்பை விசறிவிட்டது. வேணா விடு, உதடு சொல்லியது. அவள் விடவில்லை. புரிந்தாள் தானே? தொடர்ந்து சிரித்தாள். அவன் பார்வையில் அவளது மாறாப்பு விலகிய மேட்டுப்பாகமும் பட்டது. இனியும் சும்மா இருந்தால் நான் ஆணில்லை என்று தோன்றியதோ? அவளை அப்படியே அள்ளி தூக்கியபடியே உள்ளே சென்றான். தரையில் கிடத்தினான். மேலே பட்டுத்தறியின் நூல் விரிப்பு, கீழே அவள். பழக்குடியாக எச்சரிக்கையாக வாசல் கதவை சாத்தினான். விரத வேட்டியையும் அவிழ்த்து எறிந்தான். அது பட்டு நூல் மேல் விழுந்து அதை மூடியது. அவன் அப்படியே சென்று அவள் மேல் பரவத் தொடங்கினான். வெளியில் சிவன் கோயில் சிவகோஷம் பெருகி கேட்டது. வீட்டு கூரை சரிவில் சூரியனின் கதிர் ஊடுருவி அவன் முதுகின் மேல் ஆசீர்வதிக்கிற மாதிரி கச்சிதமாக ஆரம்பித்தது. அத்தியாயம் 4. இந்த உச்சிக்கு பேர் சிவன் கொண்டை. சதுரகிரி மலை தளத்தில் ஓர் ஓரமாக இருக்கிற இங்கே நெல்லி மரங்கள் ஏராளம். அருகில் வாய்க்காலும் உண்டு. ஆங்காங்கே விபூதி பச்சிலை செடி. அதில் 2 நெல்லிக்கண்ணி, 2 வாய்க்கால் தண்ணீர் போதும் இங்கிருக்கும் சிலருக்கு. இவர்களில் கெங்காதர சாமிக்கு வயது எத்தனை என்று அதற்கே தெரியவில்லை. சண்முகசாமியும் அந்த கேஸ்தான். வாழ்ந்து பார்த்து குடும்ப குட்டி என்றிருந்தவர்கள் தான் இவர்கள். ஜாதகம் வாழ்க்கையில் வெறுப்பை உருவாக்கி இப்படி மலையில் சாமியார் போல சுற்றி வந்து விட்டது. சாமியார் என்றால் நகரத்து சாமியார் மாதிரி விபூதி வரவழைக்கும் சித்திரகமில்லை இவர்கள். அதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப சாதாரணம். பசியை ஜெயித்து விட்டவர்கள். அரிசி, பருப்பு, உப்பு, புளி, காரம் எல்லாம் விட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. 2 நாட்களுக்கு ஒரு முறை ஓர் அவுன்ஸ் அளவு சிறுநீர் கழித்தால் அதுவே அதிகம். அதை மருந்தாக நினைத்து வாங்கிச் செல்ல பல பளிங்கர்கள் உண்டு. ஆனாலும் இவர்களால் ஜெயிக்க முடியாத ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அது யவ்வனம். தலைமுடி நரைப்பதையோ உடல் சதை சுருங்குவதையோ கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இவர்களாலும் அதோடு இன்னொரு வித்தையும் வசப்படவில்லை. அதுதான் கூடு விட்டு கூடு பாய்வது. அவ்விஷயத்தில் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 2 சாமியார்களும் உடம்பில் இருந்து பிராணனை பிரித்து எடுக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அதை இன்னொரு உடம்பில் புகுத்தும் வழிதான் தெரியவில்லை. இப்படித்தான் ஒரு முறை நரி செத்து கிடந்தது. அதனுள் புகுந்து பார்க்க மிகவும் ஆசைப்பட்டார் சண்முக சுவாமி. பக்கத்தில் உடம்பை சாய்த்து உயிரையும் வெளியே கொண்டு போய்விட்டார். ஆனால் எத்தனை முயன்றும்
நரியின் செத்த உடலுக்குள் பதியவே முடியவில்லை. அதன் சுவாசப்பைக்குள் போய் காற்றை பொங்கி துடிப்பை உருவாக்கி பார்த்தும் முடியாமல் போய்விட்டது. போகிறது என்று திரும்பி வந்து தனது உடலிலாவது நுழைவோம் என்று நுழைந்து மீண்டார். வெளியே சொன்னால் நம்ப மாட்டார்கள். ஏதோ அம்புலி மாமாவில் வரும் குழந்தைகள் கதை போல இருப்பதாக சொல்வார்கள். யார் எப்படி நினைத்தாலும் அதிசயங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. இந்த மாதிரி பல அதிசயங்கள் பற்றி அவர்கள் வசிக்கும் ஆசிரமத்தில் உள்ள அமிர்த கடிகையிலும் உள்ளது. அவ்வளவும் பனை ஓலையில் எழுதப்பட்டவைதான். எழுதியவர் பெயர் ஜனகரிஷி என்று உள்ளது. அப்படி வாசிக்கையில் பல தகவல்கள் தெரிய வந்தன. 2000 வருடத்தை கலியுகத்தில் ஓர் முழு கட்டமாக கருதுகிறது அந்த சுவடி. இந்த 2000 வருடத்தில் பூமியில் என்னவெல்லாம் நடந்து முடிந்திருக்கும் என்று கூறியிருக்கிறது. மேல்நாட்டு ஞானி நாம்ஸ்டர்டாம் போலத்தான் என்றும் கூறலாம். அதில் முக்கியமானது வானில் துளை விழும் என்பது. அதுதான் விழுந்துவிட்டதே, ஓசோன் படுகை ஓட்டை. அடுத்து பருவம் மாறி மழை பெய்யும் என்பது. இதுவும் உண்மைத்தான். இதற்கடுத்து வரிசையாக வருகிறது எல்லை பற்றி எரியும். பலர் எல்லோரும் இருந்தும் அனாதை பிணமாவர். அவர்களது கர்ம காரியங்கள் காலம் தப்பி செய்யப்படும். கலவரம் மிகுந்து உயிர் சேதங்கள் ஏற்படும். கருப்பு வேட்டி கட்டும் பக்தர் கூட்டம் அதிகரிக்கும். பக்தி அதிகமாகும். இப்படி எவ்வளவோ. இதில் பிரதானம் குரங்கு போல முகமும் வாளுவாக மனிதன் பிறப்பான். இது வடக்கில் நிகழும். தெற்கில் மந்திர விரல் கொண்ட குழந்தை ஒன்று தாயும் தந்தையும் என்று பிறக்கும் என்பதுதான். தாயும் தந்தையும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறப்பதா? அது எப்படி? இந்த சிந்தனையில் தான் இருக்கின்றனர் சண்முக சுவாமியும் கெங்காதர சுவாமியும். அது எப்படி என்பதுதான் அவர்களது யோக புத்திக்கும் அகப்படாத விஷயம். ஆனால் அந்த குழந்தை பிறக்க போகும் தேதி முதற்கொண்டு அமிர்த கடிகை துல்லியமாக கூறியிருக்கிறது. அதாவது வரும் நவராத்திரியின் இறுதி நாள். இறுதி நாளிலும் கூட 9 மணி 9 நிமிடம் 9 வினாடியில் 9ஆம் தசமத்தில் பிறக்கும் என்கிறது கடிகை. அப்படி அன்று பிறக்க வேண்டும் என்றால் எப்பொழுது கருக்கொள்ள வேண்டும்? 9 மாதம் 9 தேதியை கழித்து யோக தாரைகளையும் கிரக விலங்களையும் கூட்டி கழித்து பார்க்கும் போது சண்முக சுவாமிக்கு சிலிர்த்தது. கெங்காதர சுவாமியை பார்த்து கூவினார். கெங்காதர சுவாமி, பிறக்க போற குழந்தைக்கு இப்ப, அதாவது நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கிற இப்ப கருக்கொள்ளணுயா. இப்ப கருக்கொண்டாதான் நம்ம கடிகையில சொன்ன நேரத்துல பிறக்க முடியும் என்று உறக்க சொல்கிறார் சண்முக சுவாமி. அப்படியா? அப்போ பிரார்த்திப்போம், அது நல்ல விதமா பிறக்கட்டும். ஆமா, அந்த மந்திர விரலால என்ன செய்ய முடியும்னு சொல்லி இருக்கோம். மூலிகை மருந்தே இல்லாம எல்லா வியாதியையும் தீர்க்க முடியுமா? எறும்பும் கரப்பான் அணில் போன்ற சிற்றுயிர்கள் இருந்தாலும் உயிர்ப்பிக்க முடியுமா? அப்புறம் நம்ம போன்ற சாமியார்களுக்கு சர்வ சித்தியையும் அந்த குழந்தையால தர முடியுமா? இது போல ஒரு குழந்தை 12,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததாமே. இருவருமே ஏட்டை படித்துவிட்டு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்கள். மாலை பொழுதை இருட்டு விழுங்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 5. கோவிலுக்கு போய்விட்டு திரும்பிய வடிவின் கையில் பிரசாதம் இருந்தது. திண்ணையில் எப்பொழுதும் இல்லாதபடி பார்க்கும் அந்த பைத்தியக்கார பெண்ணுக்கு கரிசனத்தோடு பிரசாதம் விபூதியை இட்டு விடுகிறாள். ஏதோடி அம்மா, இது இடப்படுற நேரமாவது நீ நல்ல விதமா பேசி யாரு என்ன ஏதுன்னு தெரிய வரட்டும் என்றபடி உள்ளே நுழைந்தார். உள்ளே மூர்த்தி திருட்டு பார்வையோடு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இது வியர்த்து கொட்டி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கீங்க கேட்டுக்கொண்டே அவனுக்கு விபூதியை இட்டு விட்டாள். அவனுக்கு கூசியது. மனசில் குற்ற உணர்ச்சி. சரி, இவனை கொஞ்சம் புடிங்க, தெருக்குழாயில தண்ணி வருது, நான் போய் 4 குடம் புடிச்சிட்டு வந்துடுறேன். பையனை மூர்த்தியின் கையில் திணித்து விட்டு உள்ளே ஓடினாள் அவள். மூர்த்தி தன் மகனை பார்த்தான். முகத்தில் தெய்வ லட்சணம். ஆனால் கையும் காலும் முருங்கைக்காய் போல லொடலொடவென்று இருந்தது. கொல்லி போட்டு குலம் தழைக்க வைக்க வேண்டியவன் இவன். குணம் பெறதான் சபரிமலைக்கே மாலை போட்டதும், அப்படி மாலை போட்ட தருணத்தில் இப்படி ஒரு பெண் கண்ணில் பட்டு கனலில் தள்ளி விட்டதையும் என்னென்று சொல்வது? கண்களில் நீர் திரையிட்டது. உள்மனதில் போராட்டம் ஆரம்பமாகிவிட்டது. எப்பொழுதோ செய்த பாவம்தான் உன்னை இப்பொழுது இப்படி ஆக்கி இருக்கிறது. இப்பொழுது இப்படி வேறு ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, இது எதில் போய் நிற்கும்? மூர்த்தி கலங்கி போனான். அவனோடு மெல்ல வெளியே வந்தான். அந்த பெண் தெரிந்தாள். மந்திரித்த கோழி போல அவனை பார்த்தாள். முன்பு அசட்டு சிரிப்பு சிரிப்பாள். அது இப்பொழுது இல்லை. அவளுக்குள் அபூர்வ மாற்றங்களா? 3 மாதம் ஓடிவிட்டது. அந்த பைத்தியக்காரி இப்பொழுது வடிவின் வீட்டு வேலைக்காரியாக மாறிவிட்டாள். வீடு கூட்டுவது, வாசல் முழுகுவது, தண்ணீர் பிடித்து தருவது என்று எல்லா வேலைகளையும் செய்கிறாள்.
பைத்தியம் போல மோட்டு வலையை வெறிப்பது, ஆடைகளை கிழித்து விட்டுக் கொள்வது, அசுறு சிரிப்பு சிரிப்பதெல்லாம் மாறிவிட்டது. வடிவுக்கோ ஆச்சரியம்தான். எல்லா வேலையையும் பார்த்து கொண்டு திண்ணையிலேயே முடங்கி ஒரு உபத்திரமும் இல்லாமல் இருப்பதால் அவளை விரட்டும் எண்ணம் இருந்தும் அது விலகிவிட்டது. மூர்த்தியும் குற்ற உணர்ச்சி காரணமாக அவளை திரும்பி கூட பார்ப்பதில்லை. பார்த்தாலே பழைய ஞாபகம் வந்து விடுகிறது. அவள் எங்கே திரும்ப தன்னை படுக்க கூப்பிடுவாளோ என்கிற பயமும் தாபமும் பெருகி கிடக்கிறது. அவன்தான் அவ்வப்போது அவளை வெளியேற்றுவது பற்றியும் வடிவிடம் பேசுவான். வடிவு, அந்த பொண்ணு முதல்ல ஏதாச்சும் ஒரு விடுதியில போய் விட்டுட்டு வா, இருந்துட்டு போகட்டுங்க. அவளால யாருக்குங்க கஷ்டம்? அவ பாட்டுன்னு இருக்கா. அது மட்டுமா, நம்ம மகன் இப்ப எப்ப பாரு அவ மடியில தானே கிடக்குறான். என்னமோ தெரியல, நம்ம ராஜாவும் அவ கையால நல்லா சாப்பிடுறான். கால் கைக்கெல்லாம் சத பிடிச்சிருக்கு என்று தட்டி கழித்து விடுகிறாள். இந்த நிலையில்தான் ஒரு நாள் அவள் வாந்தி எடுத்தாள். என்ன, உடம்பு சரியில்லையா? வடிவு வந்து கரிசனமாக கேட்டாள். கடைசியில் அது தொடரவும் டாக்டரிடம் போய் காட்டியதில் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. அது அந்த ஹெட் கிளர்க் சிவலிங்கத்தின் மகனுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விட்டாள். வீட்டுக்கு வந்த முதல் காரியமாக மூர்த்தியை அழைத்து அதைத்தான் சொன்னாள். என்னங்க கேட்டீங்களா? நம்ம இந்திக்காரி முழுவாம இருக்கா. ஹெட் கிளர்க் பையன் எப்படியோ திருவிளையாடல் பண்ணிட்டான் போல. மூர்த்திக்கு வயிற்றில் திராவகம் பெருக ஆரம்பித்தது. நல்லா தெரியுமா வடிவு? அவன்தானா? ஐயோ, அவனே தான். அவன் தானே இவளை சுத்தி சுத்தி வந்தவன். சரி, என்ன பண்ணலாங்கிற? என்னத்த பண்றது? அவனை கூப்பிட்டு மரியாதையா ஒத்துக்கிட்டு தாலிய கட்டுடான்னு சொல்ல வேண்டியதுதான். சரிதான், நீ சொன்ன உடனே அவனும் அப்படியே கேட்டுட போறான் பாரு. போடி பைத்தியக்காரி. அப்ப நீங்களும் ஒரு வழியை சொல்லுங்க. பாவம், அவ பாருங்க, நம்ம மகனுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கா. பேச்சின் நடுவே திண்ணை பக்கம் இருவர் பார்வையும் போனது. அவள் தன் வயிற்றில் ஒரு கரு வளர்வதையே தெரியாதவளாக ராஜாவிற்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தாள். அந்த காட்சியே மூர்த்தியை நெஞ்சில் குத்திற்று. சீக்கிரமா சொல்லுங்க, அவ வயிறு வளர வளர ஊரு கேக்கும். அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட நீ பேசி பாத்தியா? அவ பேரு என்னவா? எந்த ஊரா? ஏதாவது சொல்றாளா? எதை கேட்டாலும் சிரிக்கிறா. ஹிந்தியில ராணி ராணிங்கிறா. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்னும் புரியல. ராகவனின் மகள் நல்லா ஹிந்தி பேசுவா. அவகிட்ட விட்டு கேட்க சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வடிவு சோர்வாக சொல்வதை கேட்டு மூர்த்தி திரவமாக யோசிக்க தொடங்கினார். அதே சமயம் தான் ஒரு நாள் ஒரு பொழுது செய்த தவறுக்கு ஒரு அடையாளம் இப்படி உயிரோவியமாக கிளம்பிய அதிர்ச்சி அவ்வப்போது நெஞ்சை அடைத்தது. இறுதியாக கருவை கலைத்து விடுவதுதான் சரியான வழியாக தோன்றியது. வடிவு, பேசாம கருவை கலைச்சிடலாமா? நானும் அதே தாங்க யோசிச்சேன். யோசிக்காத, செய்ய. வேற வழியே இப்போதைக்கு இல்ல. சரி, டாக்டர் பார்த்து நான் முழுகாம இருக்கேன்னு சொல்லி மாத்திரையை வாங்கிட்டு வந்து காஃபி டீயோட கொடுத்துறேன். என்ன, சொல்லாத, செய்ய. ஆனா ஜாக்கிரதை. வெளியே அந்த பெண் இது எதுவும் தெரியாதபடி சோறு ஊட்டி கொண்டிருந்தாள். முகத்தில் ஒரு பூரண சந்திர பொலிவு. எதிரில் மரத்தடியில் மாணிக்கம் பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். சரியான கஜினி முகம் அதுதான். அத்தியாயம் 6. அந்த நிர்வாண சந்நியாசி தனது குடிசையை விட்டு வெளியில் வந்தார். ஈரக்காற்று மேனி வருடியது. சுற்றிலும் கொல்லி மலையின் தொட்டில் கட்டிய விரிவுகள். உள்ளான் பறவை ஒன்று ஒரு மரத்தில் பேதரிப்போடு கத்திக் கொண்டிருந்தது. பார்த்தார். அதை பார்க்கும் போதே பக்கவாட்டில் காலை வளைத்து ஓடும் மலை அருவியில் நீரோடை போன்ற போக்கில் சலசலப்பு. அதற்கு காரணம் அவரது சீடன் குமாரசாமி. அவன் அவரை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தான். இருவர் பார்வையும் முட்டிக்கொண்டன. அவனது கைகளில் ஒரு வாரத்து தரிசன பேப்பர்கள், மாத வார இதழ்கள். அவற்றை கொண்டு வந்து அவர் முன் நீட்டினார். பார்வையாலேயே அவர் உபயோகமான தகவல் ஏதும் உண்டா என்று கேட்டார். இல்ல குருஜி, நீங்க எதிர்பார்க்கிற அந்த தகவல் இல்லை. ஆனா ஒரு கொடுமை. கடிகையை படிச்சுட்டு ஒரு தடவை நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்து முடிஞ்சிருச்சு. நினைச்சு பார்க்க முடியாத விபத்து. 500 பேருக்கு மேல செத்துட்டாங்க. இதுலயும் கொடுமை என்னன்னா, அதுல 300 பேருக்கு மேல அடையாளமே தெரியல. அவங்கள ஒரு வாரம் வச்சிருந்துட்டு ஒட்டு மொத்தமா போட்டு கொளுத்திட்டாங்க. இறந்தவங்களுக்கு உறவுக்காரங்க இருந்தோம், அனாதையா சாம்பல் ஆகிற தலையெழுத்து அவங்களுக்கு. கடிகை சொன்னது போல கூட்டமா அனாத சாவுகள் நிகழுங்கிறது நடந்து முடிஞ்சாச்சு. அவன் குரலில் வருத்தத்தோடு சொல்லி முடிக்கவும் அவன் பார்வை வானம் பார்த்தது.
அலைந்து கிடக்கும் மேகங்கள், அங்கங்கே கருவட்டம் எல்லாம் கடந்து அந்த மாலை வேளையிலும் பார்க்கும்படி தெரிந்தது சந்திரனின் துண்டு பகுதி. உற்று பார்த்தவர் அந்த குடிசையை விட்டு இறங்கி நடக்கலானார். குமாரசாமி பின்தொடரத் தொடங்கினார். அவர் எங்கு போவார் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். வழியில் தலையில் விறகு கட்டையோடு மலை பளிங்கர்களின் இடையீடு. அவர்கள் சாமியை பார்க்கவும் அவரது நிர்வாணத்தை பொருட்படுத்தாது, அதன் காரணமாக வெட்கமோ வெறுப்போ கொள்ளாது விறகு கட்டையை கீழே போட்டுவிட்டு கைகூப்பினார்கள். அவர்களை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நடக்கிறார்கள். அந்த நடையின் முடிவு குமாரசாமி எதிர்பார்த்தது போல ஒரு குகைக்கு வெளியே நிறைய தாவரங்கள் குகை வாயிலை பெரிய அளவில் மூடியிருந்தன. அதில் செங்காந்தலும் ஜீவமருதமும் காட்டு மல்லியும் பிரதானமாக நட்சத்திரம் போல் பூத்திருந்தன. அந்த சந்நியாசி விலகியபடி உள்ளே நுழைந்தார். உள்ளே ஒரே ஒரு மனிதன் மட்டுமே நடக்கும்படியான அளவு இடம், மற்றபடி கும்மிருட்டு இருந்தும் அவர் அதில் எந்த தடுமாற்றமும் இன்றி உள்ளே நுழைந்து செல்கிறார். பாதை பலவிதமாக பாம்பு உடம்பு போல வளைந்து சென்றது. சில இடங்களில் லேசாக வெளிச்சம் விழுந்து கொண்டிருந்தது. சில இடங்களில் நீரின் கசிவு. கொல்லி மலைக்காட்டில் இயற்கை இப்படி விசித்திரமான இடங்களை காலங்காலமாக கொண்டிருப்பதை நேரில் பார்த்தால்தான் உணர முடியும். அடர்ந்த மலைக்காட்டில் இந்த இடங்களை தேடி தெளிவதும் அத்தனை சுலபமில்லை. அந்த சந்நியாசியே கூட அந்த நட்சத்திர பூக்களையும் அதையொட்டி முன்புறமாக அரக்கியின் தலை போல வளர்ந்து கிடக்கும் இலுப்பை மரத்தையும் வைத்தே அடையாளம் கண்டு கொள்ளும் போது சராசரி மனிதர்கள் அடையாளம் கண்டுகொள்வது என்பது மிகச் சிரமமான காரியம்தான். சந்நியாசியை பின்தொடர்ந்தபடி இருக்கும் குமாரசாமிக்கு மிக களைப்பாக இருந்தது. சில இடங்களில் பாறைகளில் படுத்தும் ஊர்ந்தும் உள்ளே போக நேரிட்டது. ஓரிடத்தில் மலைப்பாம்பு ஒன்று சுருண்டு கிடந்தது. ஆனால் இருவரையும் எதையும் செய்ய அதற்கு தோன்றவில்லை. அந்த சந்நியாசியும் அதை தொட்டு தொந்தரவு செய்யாமல் பார்த்தபடி கடந்து நடக்கிறார். இறுதியாக ஒரு கல் மேடையையும் அதோடு சற்று காற்றுப்போக்கான வெளிச்சம் நிரம்பிய ஒரு சமதளமும் தெரிந்தது. அந்த கல் மேடை மேல் ஒரு உடல் நெருங்கி சென்று பார்த்தபோது அந்த உடலில் தையல் பூச்சும் தெரிந்தது. கூடவே பலவித பச்சிலைகள் அரைத்து பூசப்பட்டிருக்க அவை காய்ந்து திப்பி திப்பியாக உதிர்ந்து விட்டிருந்தன. சந்நியாசி அருகே சென்று அந்த உடலை பார்க்கிறார். கண்மூடி தூங்குவது போல உள்ள இன்னொரு சந்நியாசியின் உடல் அது. அந்த உடலை அந்த சந்நியாசியின் கரங்கள் தொட்டு பார்க்கின்றன. சாமி, பின்னாலே இருந்து அழைத்தான் குமாரசாமி. மௌனமாய் திரும்புகிறார் சாமியும். இப்படியே எத்தனை வருஷம் சாமி வச்சிருக்கிறது? இன்னும் சில வருஷங்கள் தான் குமாரசாமி. இன்னும் சில வருஷங்களா? குமாரசாமியிடம் ஆயாசிப்பு. ஏன் அதிகமா தெரியுதா? ஆமா, அந்த குழந்தையே பிறந்துருச்சா பிறக்கலையானே தெரியாத நிலையில எப்படி சாமி? எந்த நம்பிக்கையில இருக்கீங்க நீங்க? அது பறக்கிற நாள் நெருங்கியாச்சு குமாரசாமி. உங்க நம்பிக்கைய எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. என்ன குமாரசாமி, நீயும் சராசரி மனுஷங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? அந்த கேள்வி அவனை கட்டி போட்டது. பதில் சொல்ல தெரியவில்லை. சில நொடிகள் தயக்கம் காட்டிவிட்டு பின் மெல்ல வாயை திறந்தான். சாமி, எவ்வளவோ அதிசயங்களை இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. உங்க மூலமாகவோ நானும் பல விஷயங்களை பார்த்தும் இருக்கேன். ஆனா எங்கேயும் செத்தவங்க பழிச்சதாவோ ஒரு பணத்துக்கு உயிர் வந்ததாவோ கேள்வியே பட்டதில்லை. அப்படி நடக்கும்னு எனக்கும் தோணல. நடக்கும், நிச்சயம் நடக்கும். நீ பார்க்கத்தான் போற. தாயும் தந்தையும் இல்லாம ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ நீ நான் சொன்னதை நம்புவ. அது எப்படி சாமி? தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம ஒரு குழந்தை பிறக்க அது முடியுமா? சாத்தியமா? எனக்கும் அந்த கேள்வி உண்டு. ஆனா எனக்கு உன்ன மாதிரி அவநம்பிக்கை கிடையாது. நான் நம்பிக்கையோட பார்த்தபடி இருக்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து தனது மூலமா என் குருநாதர் சடலத்துக்கு உயிர் வரும். இது நான் சொல்லல, என் குருவே சொல்லிட்டு போன விஷயம் இது. தெரியும் சாமி. அதனால தானே இந்த உடம்ப இந்த மலை காட்டுல மிருகங்கள் கிட்ட இருந்து காத்து மழை பனி கிட்ட இருந்து பாதுகாத்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. என் காத்திருத்தல் வீண் போகாது குமாரசாமி. என் குருவோட வார்த்தையும் பொய்யாகாது. மகான்கள் வார்த்தை பொய்யாக முடியாது. அந்த சந்நியாசி ஒருவித தீவிரத்துடன் பேசுவதை கேட்ட குமாரசாமி என்னும் அந்த சீடன் பதிலுக்கு எதுவும் கூற முடியாமல் கலக்கத்துடன் அந்த சடலத்தை பார்க்கிறார். சடலமே, உனக்கு உயிர் வருமா? அது சாத்தியமா?
7. தட்டிப்படலுக்கு பின்னாலே அந்த பைத்தியக்கார பெண் குளித்துக் கொண்டிருந்தாள். யதார்த்தமாக சருமம் கழுவ வந்த வடிவு சப்தம் கேட்டு படலை பார்த்தார். படலில் பெரிய துவாரம். ஏற்கனவே அடைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு விஷயம் இப்பொழுது கண்களை உறுத்தியது. பார்வை நிமிர்த்த போது கொள்ளை பின்பக்கம் குறுக்கு சந்தில் சைக்கிளின் மேல் மாணிக்கம் தெரிந்தான். அட நாயே, விடமாட்டியா நீ? வடிவிடம் கோபம் கொந்தளிப்போடு பொங்கி வந்தது. டேய், அங்க என்ன பண்ற? கத்தத் தொடங்கினாள். ஒண்ணுமில்லக்கா, சும்மா தான் நின்னுகிட்டு இருக்கேன்க்கா. அவன் தடுமாறினான். அந்த பொண்ணு குளிக்கிறத பார்க்கத்தான்னு சொல்லுடா நாய. நெருப்பாக வார்த்தைகள் பிறந்தன. அவன் வெளிரி போனான். அதான் ஒரு தடவை கெடுத்து பிள்ளையையும் கொடுத்துட்டல்ல, இன்னும் என்ன? அனாத பைத்தியம் தானே, கேட்க ஆள் இல்லைன்னு நினைப்பா. அவன் அவளது அலறலில் மிரளத் தொடங்கினான். அக்கா, என்னக்கா என்னவோ சொல்றீங்க? எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா நாய? அதான் கிடந்து அலையிறிய. வெளியே தெரிஞ்சா உன் அப்பா அம்மாவால தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுன்னு தான் நானே கருவை கலைக்க மருந்து கொடுத்தேன். ஓடி போயிரு. இனிமே நீ இவளை பாக்குறத பார்த்த நேரம் உன் அப்பா அம்மா கிட்ட இந்த பொண்ணோட வந்துடுவான். வடிவு கொள்ளையில் நின்று கத்தும் சத்தம் வீட்டினுள் நெசவுத்தரையில் அமர்ந்து நெய்ந்தபடி இருக்கும் மூர்த்தி காதிலும் விழுந்தது. தரிமேடையை விட்டு எழுந்து வந்து பார்த்தபோது வடிவுதான் கத்திக் கொண்டிருந்தாள். அவனை காணவில்லை. சிட்டாக பறந்து விட்டிருந்தான். என்ன வடிவு, யார் கூட பேசிக்கிட்டு இருந்த? அதான் அந்த மாணிக்கம் பொறுக்கியோட தான். உள்ள ராணி குளிச்சுக்கிட்டு இருக்கா, பின்னால நின்னு ஐயா ஜொல்லு விட்டுட்டு இருக்காரு. இவன் கண்ண பாம்பு போடுங்க. வடிவின் வெடிப்பு மூர்த்தியை குத்தியது. சரி சரி, உள்ளாரவா. சமாளிக்க பார்த்தபோது ராணி குடித்து முடித்து விட்டு தட்டிப்படலை திறந்து கொண்டு வெளியே வந்திருந்தாள். கிழிந்த பாவாடையை கசாமுசாவென்று சுற்றி கொண்டிருந்தாள். ஊடே புடைத்த வயிறு நன்றாக தெரிந்தது. மூர்த்தியும் சரி வடிவும் சரி அதை நன்றாக பார்க்க முடிந்தது. வடிவுக்கு பக்கென்றது. ராணி மிரள பார்த்தாள். வடிவுக்கிட்டே நெருங்கினாள். அவளது வயிற்றை உற்று பார்த்தாள். உடனேயே அவளது கரங்கள் வேகமாக புடவையை இழுத்து மூடி சரி செய்தன. பார்வை அப்படியே மூர்த்தியின் பக்கம் திரும்பியது. அவன் பார்வையிலும் கலக்க வெப்பம். சரி, நீ உள்ள போ. அவளை உள்ளே அனுப்பிவிட்டு கணவனை நெருங்கியவள் குரலில் சுரத்தே இல்லாமல் பேசத் தொடங்கினாள். என்னங்க? என்ன வடிவு? கொடுத்த மருந்து சரியா வேலை செய்யல போல இருக்குதே. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? இதுக்குதான் அவளை ஏதாவது விடுதலை கொண்டு போய் விட்டுருன்னு கேட்டியா? மூர்த்தியின் குரலில் கடுமை தெரிந்தது. இப்ப என்னங்க பண்ணலாம்? அவனுக்கு சட்டென்று ஒரு எண்ணம் தோன்றியது. வடிவு, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. கொல்லிமலையில ஒரு அநாத ஆசிரமம் இருக்கு, அங்க போய் இவளை சேர்த்துடுவோம். வடிவால் மறுக்க முடியவில்லை. ஆமா, அங்க இந்த நிலையில சேர்த்துக்குவாங்களா? எய்ட்ஸ் வந்தவங்களையே சேர்த்துக்கிறாங்க. இது என்ன? சரிங்க, அப்படியே செஞ்சிருங்க. வடிவு தன் சம்மதத்தை தெரிவிக்கும் போது குரலில் சுரத்தே இல்லை. ஒரு துணிப்பையில் சில புடவை ரவிக்கைகள், கொஞ்சம் பலகாரம் என்று அடக்கி அதை ராணியிடம் நீட்டும் போது ராணியின் கண்கள் கலங்கி விட்டிருந்தன. அழுவாத ராணி, இனி நான் உன்னை இங்க வச்சுக்க முடியாது. முன்னைக்கு நீ எவ்வளவோ பரவாயில்ல. என் வீட்டுக்காரரு உன்னை ஒரு நல்ல இடத்துல தான் சேர்த்து விட போறாரு. தைரியமா போ. விசும்பாத குறையாக அவள் சொல்லும் போது ராணி உடைந்து போய் அழுகின்றாள். பக்கமாக நின்று கொண்டிருந்த மூர்த்திக்கு அந்த காட்சி என்னவோ செய்தது. அன்று அவன் செய்த தவறு பிறண்டு எழுந்து மார்பை குடைந்தது. இப்ப கூட ஒன்னும் ஆயிடல. உன்னை கெடுத்தது யாருன்னு சொல்லு. அந்த மாணிக்கம் தானே? ராணி அந்த கேள்விக்கு பதிலேதும் சொல்லவில்லை. திரும்பி மூர்த்தியை பார்த்தாள். அவரை ஏண்டி பாக்குற? நான் சொல்றது புரியுது இல்ல? நிமிண்டினார். மூர்த்தி வேகமாக கத்தரித்தார். என்ன வடிவு நீ? தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க பாக்குறியே. அவன் தான் இவ சொன்னா அவங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா என்ன? நாம ஏதோ பழி போடுறதான் நினைப்பாங்க. இவ்வளவு நாளா ஏன் இதை சொல்லல? யார் மேல பழி போடலான்னு தேடிட்டு இருந்தீங்களான்னு திருப்பி கேட்பாங்க. விடு அந்த பேச்சு. அதான் ஆசிரமத்துல சேர்க்கறதுன்னு முடிவாயிடுச்சுல்ல. வேகமாக பேசியபடி அவளை அழைத்து கொண்டு நடக்க தொடங்கினார். வாசலை தாண்டும் போது குழந்தை ராஜா தனது ஊன கால்களோடு அக்கா என்றபடி ராணியை பார்த்து கொண்டு ஊர்ந்து வந்தான். ராணி ஓடி போய் அவனை தூக்கினாள். பெற்றவளை போல கன்னம் கழுத்து என்று முத்தமிட்டாள். கண்களில் கண்ணீரையும் வழிய விட்டாள். வடிவை அந்த காட்சி என்னவெல்லாமோ செய்தது. பாவி பெண்ணே, நீ தங்கச்சியா இருக்க கூடாதா? இருந்திருந்தா
உன்னை இப்படி ஆசிரமம் அங்க இங்கன்னு சேர்க்க எனக்கு மனசு வருமா? அவள் குரல் வெடித்தது. சரி சரி கிளம்பு, பஸ்ஸுக்கு நேரம் ஆகுது பாரு. மூர்த்தி பரபரத்தான். பேசிக்கொண்டு நின்றால் வேலைக்கு ஆகாது என்று ராணியின் கையையும் பிடித்து இழுத்து கொண்டு வெளியேற ஆரம்பித்தான். ராஜாவும் வடிவும் ஒருவரை ஒருவர் வெறிக்கின்றனர். அத்தியாயம் 8. மலை வளைவுகளில் உருமியபடி ஏறி கொண்டிருந்தது அந்த மினி பஸ். ஜன்னலோரமாக உட்கார்ந்திருந்தாள் ராணி. மடியில் துணிப்பை, பக்கத்தில் மூர்த்தி. வெளியே கொல்லிமலையின் ரம்மியமான காட்சிகள். அடிக்கடி அவற்றை ஒரு பார்வையும் மூர்த்தியை ஒரு பார்வையுமாக அவள் பார்த்து கொண்டே வந்தாள். மூர்த்தியை அது என்னவெல்லாமோ செய்தது. ஏன் அப்படி பார்க்கிற? அப்படி பார்க்காத. ஒரு சமயத்தில் குற்ற உணர்வு தாங்காமல் சொல்லி விடுகிறான். அவள் விரக்தியாக சிரித்துவிட்டு பேசத் தொடங்கினாள். அதுவும் தமிழன். நான் இப்ப பைத்தியம் இல்லைங்க ராணி. ஆமா, நான் இப்போ பைத்தியம் இல்லை. அப்போ இவ்வளவு நாளா உங்களுக்காக தான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். எப்படி இப்படி தமிழ்ல பேசுற எப்படின்னு எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க பேசுறத கேட்டே வந்துடுச்சோ என்னமோ, நம்பவே முடியலையே. நீ யாரு? எனக்கு சொந்த ஊர் மும்பை. அங்க ஒருத்தனை காதலிச்சேன். அவனுக்காக என் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா அவனே என்ன மெட்ராஸ்ல ஒரு விபச்சார விடுதலை சேர்த்துட்டு காசையும் வாங்கிட்டு ஓடி போயிட்டான். நிறுத்தி நிதானமாக சற்று கஷ்டப்பட்டு வார்த்தைகளை தேடி தேடி அவள் பேசுவதை கேட்டு மூர்த்திக்கு நெஞ்சடைத்தது. பஸ் ஓடிக்கொண்டே இருந்தது. அவள் தொடர்ந்தாள். என்ன அந்த விடுதிக்காரி ரொம்ப கொடுமைப்படுத்தினா. என்ன வழிக்கு கொண்டு வர பாம்பை எல்லாம் விட்டு கடிக்க செஞ்சா. அப்புறம் ஆனா ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, அவ பாம்பை காட்டி என்ன மிரட்டினப்போ அந்த அதிர்ச்சியிலேயே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன கடிக்க வந்த அந்த பல் புடுங்கப்பட்ட பாம்பையே நான் கடிச்சு கொதறிட்டேன். ராணி சொல்ல சொல்ல மூர்த்தியிடம் பிரமிப்பு பெருகி கொண்டே போனது. அதனால அவ ரொம்ப மிரண்டு போய் என்ன வெளியே துரத்தி விட்டுட்டா. ஊரா சுத்தினப்பதான் உங்க ஊருக்கு வந்தேன். உங்களை எல்லாம் பார்த்தேன். அப்ப நான் என்ன ராணி புதிர் போடுற? ஆமா, நான் சொல்றது சத்தியம். கொஞ்சம் கொஞ்சமா என் பைத்தியமும் குணமாகி எனக்கு பல விஷயங்கள் புரிஞ்சுக்கிற சக்தியும் வந்துருச்சு. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? வடிவாக்காக தான். ஒரு வரியில் பதிலை சொல்லிவிட்டு வெளியே பார்த்தாள். முகத்தில் அரைந்தது ஈரக்காற்று. மூர்த்திக்கு இப்பொழுது பைத்தியம் பிடிக்கும் போல இருந்தது. பயப்படாதீங்க, உங்க மேல கூட எனக்கு வருத்தமோ கோபமோ இல்லை. அன்னைக்கு அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. இதை நான் யார்கிட்டையும் சாகர வரைக்கும் கூட சொல்ல மாட்டேன். அவள் பெருந்தன்மையின் உச்சத்திற்கே போனாள். கவலைப்படாதீங்க, என்ன ஆசிரமத்தில் விட்டுட்டு நீங்க போங்க. எனக்கு ஆசிரமம் மாதிரி ஒரு இடம் தான் சரி. அதான் மறுப்பெதும் சொல்லாம வந்துகிட்டு இருக்க. அப்போ உன் வயிற்றுல வளர்ற குழந்தை அதுதான் இனிமே எனக்கு எல்லாமே. ராணி, உன்னை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. மூர்த்தி கண்களில் கண்ணீர் புரள பேசினான். வேண்டாம், அழாதீங்க. எனக்கு நீங்க உதவிதான் செஞ்சிருக்கீங்க. என்னை கெடுக்க ஒரு கூட்டமே அலைஞ்சப்போ அக்கா எனக்கு ஆதரவு காட்டினாங்க. நீங்க உங்களையே தந்தீங்க. நான் அதிர்ஷ்டசாலி. அவள் தனது கீழான நிலையையே மிக உயரத்திற்கு வைத்து பேசினாள். மூர்த்தி அழுது கொண்டே அதை கேட்டு கண்களை துடைத்து கொண்டான். அழாதீங்க, அதான் நடந்துகிட்டு இருக்குல்ல. நான் யாரோ நீங்க யாரோ. நான் ஒரு மூளை, நீங்க ஒரு மூளை. ஆனா காலம் நினைச்சா எப்படி வேணா விளையாடுங்கிறதுக்கு நாமளே ஒரு முன்னுதாரணம். எல்லாம் நல்லதுக்கு தான். அவள் திரும்பவும் வெளியே பார்த்தாள். பலாமரங்கள் கனி கூட்டத்தோடு காட்சி தந்தது. ராணி, அவன் அவளை அழைத்தான். என்னங்க, நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் உன்னை நான் ஆசிரமத்தில் சேர்க்கத்தான் வேணுமான்னு யோசிக்கிறேன். நல்ல மனசு இல்லையா? அதான் அப்படி யோசிக்கிறீங்க. எனக்கா நல்ல மனசு? நான் உனக்கு கெடுத்தவ ராணி. இல்லை, அது ஒரு விபத்து. நானும் இடம் கொடுத்துட்டேன். தப்பு ஏமாலியும் தான். எப்படியோ உன் மனசு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. உன்னை நான் இனியும் ஆசிரமத்தில் சேர்க்க விரும்பல. என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கே கூட்டிட்டு போக போறீங்களா? ஆமா, வடிவுக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன். அவ ரொம்ப நல்லவ. நிச்சயம் ஒன்றும் சொல்ல மாட்டா. வேண்டாம், அக்காக்கு இது தெரியவே வேண்டாம்.
எனக்கு இந்த மலை காட்டை பார்க்கறப்போ நான் வர வேண்டிய இடம் இதுதானே எனக்கு தோணுது. ராணி தீர்மானமாக சொல்லவும் அதை மறுக்க மூர்த்தி வாய் எடுத்தார். துல்லியமான அந்த நொடியில் ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸை எதிரில் வந்த ஒரு லாரி நடுமையத்தில் வந்து முட்டி தாக்கிற்று. தாக்கின ஜோரில் லாரியும் பஸ்ஸும் அந்த மலையின் பக்கவாட்டு சரிவில் உருண்டு புரள ஆரம்பிக்கின்றன. அத்தியாயம் 9. துடித்து போய்விட்டாள் வடிவு. கையை வீசிக்கொண்டு தேக்கு மரம் போல போன கணவன் பிணமாக வந்தால் யாரால் தான் தாங்க முடியும்? ஸ்ட்ரெச்சரில் கிடக்கிறது மூர்த்தியின் சிதைந்து போன உடல். அடையாளமே தெரியவில்லை. அந்த அளவு சிதைவு. அங்கமே இரத்த வரைபடம். மயங்கி போய் சடலம் மேலேயே விழுந்தாள். வடிவு பக்கமாய் நடப்பது எதுவும் தெரியாமல் மலங்க மலங்க பார்த்து கொண்டிருக்கிறான் ராஜா. சுற்றி நிற்பவர்களிடம் பரிதாபம் கொப்பளிப்பு. மொத்தமா 17 பேர் செத்துட்டாங்களா? அதுல 10 பேருக்கு மேல பொம்பளைங்க. அவங்கள 4 பேரு அடையாளம் சுத்தமா தெரியல. போலீஸ் மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்ம மூர்த்திய அடையாளம் பார்க்க முடிஞ்சதே. கூட்டத்தில் ஒருவர் விபத்துக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். மூர்த்தி அந்த பைத்தியக்கார பொண்ணோட பொண்ணுதா சொன்னாங்களே, அவ யாருக்கு தெரியும்? அவ உசுரோட இருக்காளோ இல்ல அவளும் போய் சேர்ந்துட்டாளோ? அந்த சாமிக்கு தான் தெரியும். துண்டை வாயில் பொத்திக் கொண்டே அழுதவாறு வீதியே வேடிக்கை பார்க்கிறது. என்ன ஒரு கொடுமை! காலம் இப்படி கூடவா விளையாடும்? அது சரி. அந்த நிர்வாண சந்நியாசி முன் நின்று கொண்டிருந்தான் குமாரசாமி. வழக்கம் போல டவுன் பக்கம் போய் தினசரி வார பத்திரிகைகளை வாங்கி வந்திருந்தான். வாங்கி வந்ததில் மலையில் நடந்த விபத்து பெரிதாக விவரிக்கப்பட்டிருந்தது. சாமி, நம்ம மலையில இப்படி நடந்துருச்சு சாமி. அநியாயமா ஒரு பஸ்ஸுக்கு வந்து 17 பேருக்கு மேல செத்துட்டாங்க. சொல்லும் போதே சோகம் கொட்டியது. குமாரசாமி பேச்சில் சன்னியாசி நிமிர்ந்து அவனை கூர்மையாக பார்த்தார். பின் சிரித்தார். என்ன சாமி சிரிக்கிறீங்க? சிரிக்காம நம்ம மலையில இப்படி நடந்துருச்சேன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? வருத்தப்பட்டு ஆக போறது என்ன குமாரசாமி? சரிதான், நீங்க தான் ஆசையெல்லாம் விட்டவங்களாச்சே. உங்ககிட்ட நான் இப்படி பேசியிருக்க கூடாதுதான். அந்த சன்னியாசி திரும்பவும் அவனை ஒரு மாதிரி பார்த்தார். எவ்வளவு பேர் செத்துட்டாங்கன்னு சொன்ன? 17 பேர். பரவாயில்ல, அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. சாப்பு ஒரு விடுதலையா? இல்லையா அப்படின்னா? அப்படின்னா செத்து விடுதலை ஆயிட்ட நம்ம குருவுக்கு திரும்ப உயிர் வரணும்னு அவர் உடம்ப நீங்க பாதுகாக்க காரணம் என்ன சாமி? நல்ல கேள்விதான். நமது குரு ஒரு அசாதாரண பிறவி. அவரு பிறக்க போற புதிய நூற்றாண்டுக்கு தலைமை தாங்க போறவர். அவருக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அத அவரை தவிர யாராலையும் செய்ய முடியாது. உங்களால கூடவா? ஆமா, நாம் எல்லாம் தாய் தந்தை பிணைப்பால கர்ப்பம் தெரிச்சு அவர்களோட பாவ புண்ணிய காரணமா பிறந்திருக்கிற உயிர்கள். ஏதோ சில காரணங்களால குறைஞ்சபட்சம் நம்ம பிறப்போட ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. அதனால நாம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, நடக்கவும் முடியாது. மிக அதிகபட்சம் நடக்க போறது வேணும்னா நம்முடைய தவசக்தியால நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். ஆனா கருக்கொள்ளாம பிறக்கிற உயிர் தான் கடவுள். அவனுக்கு தான் தாய் தந்தைன்னு யாருமே கிடையாது. இயற்கையில இருந்து அதன் சக்தியால ஒரு திரண்டவனவன். அவனால தான் இயற்கையை கட்டுப்படுத்தவும் முடியும். நினைத்தது போல எல்லாத்தையும் வழிபடுத்தவும் முடியும். அவனைத்தான் கடவுள்னு உலகமே சொல்லுது. இல்லையே, அன்னை மரியாவோட வயிற்றுல பிறந்த இயேசுவ இந்த உலகம் கடவுள்னு சொல்லுதே. இயேசுவ மட்டுமா, கிருஷ்ணரையும் ராமரையும் புத்தனையும் கூட சொல்லுதே. பைத்தியக்காரா, இவங்கெல்லாம் பிறந்தது வேணும்னா தாய் தந்தை வயிற்றுலையா இருக்கலாம். ஏன் இவங்களுக்கெல்லாம் புகழ் கிடைச்சதுன்னு யோசிச்சு பாரு. எப்போ சாமி? இயேசு இறந்து திரும்பவும் உயிர் தெழுந்த போது கண்ணனும் ராமனும் கூட விசேஷ சாபத்தால தங்களை நோக்கி அரக்க வடிவல வந்த மரணங்களை ஜெயிச்சு மறுபிறவி எடுத்த பிறகுதான். அவர்கள் இறந்துட்ட பிறகு திரும்ப உயிர் தெழுந்து மீண்டும் பிறந்தவர்கள் ஆனாங்க. அப்படி மீண்டும் பிறந்தப்போ அவங்கள எந்த கர்ப்பமும் தாங்கல. அவர்களுக்கு எந்த உலக சம்பந்தமும் இல்ல. அப்படின்னா நம்ம குரு இறந்துட்டார். அவர்களுக்கு உயிர் வந்தா அவர் தாய் தந்தையின்றி மீண்டும் பிறந்தவர் ஆவார். அப்படி ஒருவரால தான் உலகத்தை வழிநடத்த முடியும். 9 கிரகங்களின் பிடியிலிருந்து தப்பித்து செயல்பட முடியும். பஞ்ச பூதங்களையும் அடக்கியாள முடியும்.
அப்போ நம்ம குருவுக்கு திரும்ப உயிர் வருமா? வந்தே தீரும். இன்னைக்கு என்ன நாள்? பௌர்ணமி சாமி. குரு பூர்ணிமான்னு சொல்லலாமே. வா, போய் அவரது சடலத்துக்கு பாத பூஜையை செஞ்சுட்டு வருவோம். நம்ப முடியாத விளக்கங்களை தந்த அந்த நிர்வாண சந்நியாசி பேசிய வேகத்தில் கிளம்பி விட்டார். திரும்பவும் அந்த காட்டு பரப்பில் நடை, ஈரக்காற்றில் உலா, குகை போன்ற பரப்பில் நுழைந்து நடப்பது என்று எல்லாமே நிகழ்ந்தது. இறுதியாக அந்த சடலம் கிடக்கும் கல்மேடை அருகே சென்றபோது தூக்கி அடித்தது. பக்கமாக மயங்கி இரத்த விலாராக கிடந்தாள் ஒரு பெண். போய் புரட்டி எடுத்து பார்த்தபோது அது ராணி. விபத்தில் பஸ்ஸில் இருந்து தூக்கி எறியப்பட்டவள் சரிவிலும் புதரிலும் உருண்டு புரண்டு கச்சிதமாக சடலம் கிடக்கும் குகையின் கல்மேடை பக்கத்தில் வந்து விழுந்தாளா, இல்லை அவளாகவே அங்கு வந்து சேர்ந்தாளா என்பது தெரியவில்லை. சாமி, இங்க எப்படி ஒரு பொண்ணு? அலறினான் குமாரசாமி. அதானே, அதுவும் ரத்த காயங்களோட நாடி துடிப்பு இருக்கான்னு பாரு. குமாரசாமி உடனேயே குனிந்து அவளது கரத்தை பற்றி பார்த்துவிட்டு சிலிர்த்து நிமிர்ந்தார். என்ன குமாரசாமி? உசுர் இருக்கு சாமி, இந்த பொண்ணு கர்ப்பிணி வேற. கர்ப்பிணியா? சன்னியாசியின் கண்களும் அகண்டு விரிந்தது. ராணியை பார்த்தார். உடனே தூக்கு, இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். குமாரசாமி அடுத்த நொடியே பரபரப்பானான். அவளை தொட்டு தூக்கினான். இருவரும் அங்கிருந்து புறப்படலாயினர். அத்தியாயம் 10. மஞ்சள் நிற மலர் பொழியும் சதுரகிரி மலை பிராந்தியம். மூலிகை வாசக்காற்று பிடரி முடியை பிடித்து உலுக்குவது போல வீசிக்கொண்டிருந்தது. மலை ஆடுகள் ஆங்காங்கே மெய்து கொண்டிருக்கின்றன. ஒரு நீண்ட ஒற்றையடி பாதை, அதன் மேல் ஸ்வெட்டர் குல்லா என்கிற பந்தோபஸ்துகளுடன் நடந்து கொண்டிருந்தார் டாக்டர் ஷெரியன். கூடவே ஒரு வயதான மனிதர். வாங்க டாக்டர், இன்னும் கொஞ்ச தூரம்தான் என்று சொல்லியே அவரை இழுத்து கொண்டிருந்தார் அவரும். மிஸ்டர் சிவஞானம், இந்த மலைக்கா நீங்க அமாவாசை வர்றீங்க? ஆமா டாக்டர். எப்படியா வரீங்க? அதுவும் மாசம் எனக்கு முதல் தடவையே மூச்சிருக்குது. முதல் தடவை அப்படிதான் இருக்கும். 4 தடவை வந்தா அப்புறம் சரியாயிடும். சுத்தமான மூலிகை காத்து, அற்புதமான சூழ்நிலை எங்க கிடைக்கும் அந்த மாதிரி? அவரும் பேசிக்கொண்டே நடக்கும்போது பக்கவாட்டில் பாறை மேல் ஒரு சாமி ஹுக்கா பிடித்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தார். அதை பார்க்கவும் செரியனுக்கு சற்று நிருடியது. அந்த சாமிக்கு தலை கொள்ளாத முடி, தாடியும் தொப்புளை தொட்டிருந்தது. அதுவும் தன்னை பார்க்கும் செரியனை விரித்து விரித்து பார்க்கிறது. என்ன டாக்டர் நின்னுட்டீங்க, வாங்க. சிவஞானம் என்கிற அந்த வயதான மனிதர் திரும்பி பார்த்து அழைத்தார். பக்கமாக தெரிந்த சாமியை பார்த்து, நமஸ்கார் சாமி, மன்னிச்சிடுங்க, உங்களை பார்க்காமலேயே போயிட்டேன் என்று கைகளையும் கூப்பினார். எங்க போய்கிட்டு இருக்க சிவஞானோ? நம்ம கங்காதர சாமியை பார்க்கத்தான். நல்லது, போ, குடிசையில தான் இருப்பாரு. சந்தோஷம் சாமி, வர. திரும்பவும் கிளம்பினார்கள் இருவரும். செரியனுக்குள் கேள்வி பிறழல்கள். சிவஞானம் யார் இவரு? சன்னியாசியா? புகை பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த மல்ல சன்னியாசிகள்லாம் அப்படிதான். இங்க கஞ்சா செடி ஏகத்துக்கும் முளைக்கும். அதோட தழைங்களை காய வச்சு ஏகாந்தத்துக்காக பிடிப்பாங்க. ஏகாந்தத்துக்கு கஞ்சாவா? என்ன கொடுமையா இது? கொடுமையா? என்ன டாக்டர் நீங்க? அவங்களுக்கு சாப்பாடே அதுதான். ஒரு நாளைக்கு 4 இழுத்தாங்கன்னா 4 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாம அப்படியே பாறை மேலேயே படுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னையா நம்ப முடியாத விஷயங்களை பேசுறதுன்னு சபதமே எடுத்திருக்கீங்களா? நான் உங்களை மதுரையில் பார்த்து சொன்னப்ப நீங்க நம்பல. சரி வாங்க டாக்டர், நேரில் காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்து கண் எதுக்கு காட்டிக்கிட்டு வரேன். இப்போ கூட நம்பலன்னா எப்படி டாக்டர்? சிவஞானம் வசமாக பிடி போட்டார். உண்மைத்தான். ஆமா, இவங்களுக்கு குடும்பம் குழந்தைங்கள்லாம் எதுவும் கிடையாது. வாழ்க்கை வெறுத்து போனதால தானே இப்படி மனித நடமாட்டமே இல்லாத காட்டு பக்கமா வந்து சன்னியாசியா தெரியுறாங்க. ஆமா, இந்த வயிற்று பாட்டுக்கு அதான் சொன்னேனே, இலை தழை மூலிகை அருவி தண்ணின்னு என்னத்தையாவது தின்னுட்டு காலத்தை கடத்திடுவாங்க. ஏயா போர் அடிக்காது? போரா? சிவஞானம் கேட்டுவிட்டு சிரி என்று சிரித்தார். வாழ்க்கை போர் அடிச்சதால சன்னியாசியானவங்களை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது டாக்டர் சார். இங்கே இருக்கிற சன்னியாசிங்களுக்கு ஆளுக்கு ஒரு நோக்கம். ஒருத்தர் குஷ்டத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கிறவர், இன்னொருத்தர் சாப்பிடாம உயிர் வாழ முயற்சி செய்கிறவர், இன்னொருத்தர் தண்ணியில் மிதக்க முயற்சி பண்ணுறவர்,
இவங்களுக்கு இப்படி பல பல நோக்கங்கள். ஓ, அப்ப அந்த கங்காதர சாமிக்கு? அதான் மதுரையிலேயே சொன்னனே, உங்களை போன்ற டாக்டர்கள் கைவிட்ட கேஸை குணப்படுத்துறதுன்னு. இன்னைக்கு நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர் தானே. கேன்சரில் நான் 2 மாசத்துல போயிடுவேன்னு நீங்க கூட சொன்னீங்க. ஆனா 2 மாசத்துல நான் பூர்ண குணம் அடைஞ்சிட்டேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். சிவஞானம் சொல்ல சொல்ல பின்தொடரும் செரியன் மனதில் அந்த கங்காதர சுவாமி அப்படி எந்த மருந்தை கொடுத்து அவரை குணப்படுத்தினார் என்னும் கேள்வித்தான் பிரதானமாக இருந்தது. அதை தெரிந்து கொள்ளாமல் மட்டும் போகக்கூடாது என்று தீர்மானித்ததால் தானே இந்த மலை பிரவேசமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியமான ஆச்சரியம். நடுநடுவே தீவிரமான சிந்தனை. இவைகளோடு கிட்டத்தட்ட அந்த மலைத்தளத்தில் 7 மைல் நடந்த பிறகு கங்காதர சுவாமியின் குடிசை கண்ணில் பட்டது. எளிய குடிசை. குடிசை மேல் கூரை குடி. குடிசைக்கு பக்கமாக தரையோடு தரையாக ஒரு கிணறு. வான்கோழிகள் சில அங்குமிங்குமாக நடந்தபடி இருந்தன. வெளியில் கட்டில் கிடக்க அதில் அமர்ந்திருந்தார் கங்காதர சுவாமி. கூடவே சண்முக சுவாமி. வணக்கம் சாமி. சிவஞானம் குரல் அவர்களை திருப்புகிறது. வா சிவஞானம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்க சாமி. யார் இவரு? இவர் தான் எனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர். நீங்க என்னை குணப்படுத்துறத சொன்னேன், நம்பாம உங்களையே பார்க்க இப்ப என் கூட வந்திருக்கிறாரு. அப்படியா? உட்காருங்க. இருக்கட்டும் என்றபடி சிவஞானம் அவர்கள் எதிரில் கீழே அமர்ந்து கொள்ள வேறு வழியின்றி செரியனும் அவர்தான். கழுத்தில் சிலுவை டாலர். நீங்க கிறிஸ்துவரா? சண்முக சுவாமி கேள்வியை தொடங்கினார். ஆமா. இவரு குணமானதை நம்ப முடியலையோ? ஆமா, கேன்சருக்கு உலகமே இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. ஆனா நீங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்கன்னா என்னால நம்ப முடியல. நம்ப முடியாதது இது ஒண்ணு மட்டும்தானா டாக்டர்? எவ்வளவோ இருக்கு. இருக்கலாம். ஆஸ் அ டாக்டரா என்ன பாதிச்ச ஒரு விஷயத்தை தானே நான் சந்தேகப்பட முடியும். அப்படியா? இதுல எங்க சாமர்த்தியங்கள் எதுவும் இல்ல டாக்டர். எல்லாம் மூளையோட மகிமை. அது எந்த மூலிகைன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தாராளமா. ஆனா மூலிகை மட்டும் காரணம் இல்ல, அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. என்ன அது? அருள். கடவுளோட அருள். உண்மைதான், கடவுளர் இல்லாம எதுவும் இல்லதான். அது சரி, அந்த மூலிகை எதுன்னு? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் அருள்னா ஆகாயத்துல இருந்து வர்ற ஒரு விஷயத்தை சாட சொன்னதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. அது இல்ல, அது எங்களுக்குள்ள இருக்கு. தவ சக்தியால அதை நாம பெருக்கணும். அப்படின்னா? ஆமா, நம்ம சரீரத்துல உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு வித மின்சாரம் அது. சரீரத்துல மின்சாரமா? ஆமா, உங்க உடம்புக்குள்ள எவ்வளவோ சக்திகள் புதைஞ்சு கிடக்குது. அவற்றை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே எடுக்க தெரியணும். அதுல ஒண்ணுதான் அருள். மின்சாரம் மருந்தோட அதுவும் சேரணும், இல்லைன்னா பலனே இல்லை. மருந்து திடப்பொருள், மின்சாரங்கிறதோ பார்க்க கூட முடியாத ஒரு உணர்வு. எப்படி இப்படி ஒண்ணு சேர முடியும்? சரிதான். விஞ்ஞான ஆராய்ச்சி கூடத்துல குழாய்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ற மாதிரி இத பண்ணி காட்ட முடியாது. இத தெரிஞ்சுக்க நீங்களும் ஞானியாகணும். என்ன சாமி, கடைசியில நீங்களும் புரியாத மாதிரியே பேசுறீங்களே. இப்ப நாங்க தலைவலி காய்ச்சலுக்கு மருந்து தரோம், குணமாகுது. அதுல எல்லா அருள் மின்சாரத்தை கலந்தா தரோம். தெரிஞ்சோ தெரியாமலோ அதையும் சேர்த்துத்தான் தரீங்க டாக்டர். ஒரே மருந்து தான். ஆனா எவ்வளவோ டாக்டர் இருந்தாலும் ஒரு சில டாக்டர்கள் கிட்ட மட்டும் ஏன் கூட்டம் அலமோதுது? கைராசின்னு ஏன் அவங்க கிட்ட போறாங்க? ஐம் சாரி, இந்த கைராசி கால்ராசி மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியா? ஆமா, அதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். சாதாரண மருத்துவ சார்ந்த விஷயத்துக்கு இப்படி சொல்றீங்களே. இதுல கை தேர்ந்த சிலரு தொட்டு சக்தி அலைகளை உருவாக்கினா என்ன செய்வீங்க? தொட்டு சக்தி அலைகளை உருவாக்குறதா? ஆமா, சந்தேகமா இருந்தா சில வருஷம் பொறுத்துருங்க. உங்க விஞ்ஞான உலகமே வியக்க போற ஒரு குழந்தைய பார்க்க போறீங்க நீங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு மனுஷ சக்தியோட அளவு. இப்ப நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வந்தா நீங்க சில வருஷம் கழிச்சு நடக்க போறத பத்தி சொன்னா எப்படி? உங்க கேள்விக்கு விட அப்பதானே பலச்சின்னு கிடைக்கும். இது என்ன தட்டி கழிக்க இப்படி ஒரு பேச்சா? எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா ஒன்னே ஒண்ணு, நாங்களே அந்த குழந்தைக்காகத்தான் காத்திருக்கிறோம்.
அது வரணும், எங்களை தீண்டணும். எங்களாலேயே வெல்ல முடியாத இளமைய நாங்க திரும்ப பெறணும், பெறுவோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. செரியன் அவர்களை ஒரு மாதிரி பார்த்தார். எதையோ கேட்டால் எதையோ சொல்கிறார்களே என்று தோன்றிற்று. எழுந்து கொண்டார். நினைச்ச இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்படித்தான் குழப்பமான பதில் வரும்ன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். மிஸ்டர் சிவஞானம், உங்க குணப்பாடு ரொம்ப தற்செயலான ஒண்ணுன்னு தான் எனக்கு படுது. வாங்க கிளம்புவோம். சரி, என் சிவஞானத்தை அழைக்க சிவஞான முகம் அசடு வழிந்தது. சாமி, என்ன சாமி, டாக்டரை ஏமாத்திட்டீங்களா? நாங்க ஏமாத்தல சிவஞானம், அவர்தான் ஏமாற போறாரு, அப்புறமா ஏமாத்த போறாரு. கங்காதர சுவாமி சொன்னது நடக்க தொடங்கிவிட்ட டாக்டர் செரியன் காதில் சரியாக விழவில்லை. ஆனால் சிவஞானம் காதில் விழுந்தது. புரிந்து கொள்ளத்தான் முடியவில்லை. அத்தியாயம் 11. அந்த உச்சி மலை குடிசையில் ராணியை கிடத்துவிட்டு நிமிர்ந்தார் குமாரசாமி. நிர்வாண சந்நியாசி வரும் வழியிலேயே ஏகத்துக்கும் மூலிகை தழைகளை பிடுங்கிக் கொண்டு வந்திருந்தார். குமாரசாமி பார்த்து கொண்டே நின்றான். சாமி அவளது தலைப்பாகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேடி இடத்தை கட்டை விரலால் அழுத்தி தேய்த்து விட்டது. பின் காது மடலினை பிடித்து சொடக்கு எடுப்பது போல ஏதோ செய்தார். என்ன சாமி பண்றீங்க? அந்த பொண்ணோட ஜீவ சக்கரத்தை சுத்தி விட்ட. ஜீவ சக்கரமா? ஆமா, உடம்புல 116 வர்ம புள்ளிகளோட அது சுத்திக்கிட்டு இருக்கிற வரதான் உயிர் இருக்க முடியும். இவைகள்ல எங்காவது அடிபட்டா அடிப்பட்ட பகுதிக்கேற்ப உடம்பு பாதிக்கப்படும். நரம்பு மண்டலம் சுருள தொடங்கும். அடிப்பட்ட இடத்துல உள்ள சுருட்சிய நீக்கிவிட்டா ரத்த ஓட்டம் சீர்படும். சக்கரத்தோட சுழற்சியும் வெகுவாகும். ரத்த காயெல்லாம் ஏற்பட்டிருக்கே. இதெல்லாம் சாதாரண குமாரசாமி, திசுக்களோட சிதைவு. எவ்வளவு பச்சளை இருக்க, என்ன கவலை? சாமி சொன்னபடியே சில பச்சிலையை அப்படியே அரைத்து காயம்பட்ட இடங்களில் போட்டதும் பல இடங்களில் ராணியின் புடவையும் ரவிக்கையும் கிழிந்திருந்தது. ரத்தம் வெளிப்பட்டு தோய்ந்து போயிருந்தது. இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே சாமி. ஒருவேளை காட்டு மிருகங்கள் துரத்தி தாக்கினதுனால? இல்ல, பார்த்தா அப்படிலாம் தெரியல. அதோட நாடி துடிப்பு இந்த பொண்ணு கர்ப்பஸ்திரின்னு சொல்லுது. வயிற்றை பாத்தியா? சாமி கேட்கவும் குமாரசாமி ராணியின் வயிற்றுப்புறம் பார்த்தான். சின்னதாக வீக்கம். 5 மாசம் கர்ப்பிணியா இருக்கணும். பொறு, கண்ணு முழிச்சிடுவா, கேப்போம். சாமி அவளுக்கு உரிய சிகிச்சைகளை செய்துவிட்டு ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டார். குமாரசாமியும் வெளியே போய் நின்று கொண்டார். சூரியன் அஸ்தமனத்திற்கு தயாரானதை பார்க்க முடிந்தது. அருவி பக்கம் இருந்து செம்போத்துகளும் உள்ளான் குருவிகளும் கிளிக்கூட்டமும் எதிர் திசை நோக்கி கூடடைய பயணித்துக் கொண்டிருந்தன. உச்சி பாகத்தில் இருப்பதால் கொல்லியின் கீழ்ச்சரிவு நாலா பக்கமும் மரக்கூடமும் வயல் பாகமுமாக தென்பட்டு பசுமைக்கு இலக்கணம் சொல்லிக் கொண்டிருந்தது. ரசிக்க தெரிய வேண்டும் இதை. அங்கங்கே நீர் மேகங்கள் கொஞ்சம் இலை பார்வதற்காக உட்கார்ந்த மாதிரி பல பல சரிவுகளில் படரத் தொடங்கியிருந்தன. குளிரும் தோளில் ஏறத் தொடங்கும் போது உள்ளிருந்து சாமியிடம் அழைப்பு. குமாரசாமி, என்ன சாமி? நீ கிளம்பு, காலையில வா. இருக்கட்டும் சாமி, இந்த பொண்ணு கண்ணு திறக்கட்டும். உனக்கு நேரமாயிட போகுது. பரவாயில்ல, இது கண்ணு முழிச்சா விவரம் தெரியும். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, விளக்கு கூட இல்லாம இந்த குடிசையில யோகத்துல உட்கார்ந்துருவீங்க. இந்த பொண்ணு அப்படி இல்லையே. குமாரசாமி சொல்லி கொண்டிருந்த போதே ராணி அசைந்து கொடுத்தார். கண்களை மெல்ல திறந்தார். திறந்த அவளது கண்களுக்கு நேர் மேலே குமாரசாமியும் நிர்வாணசாமியும் கண்ணில் புலப்பட்டு முதலில் அதிர்ச்சியூட்டினார்கள். பின் ஆச்சரியம் தந்தார்கள். நான் இப்போ எங்க இருக்கேன்? அவள் கேள்விகளோடு எழுந்து உட்கார பார்த்தாள். அப்படியே சாமியின் நிர்வாணத்தை பார்த்து கண்களை திருப்பிக் கொண்டார். மிக அதிகபட்ச பயம் பரவியது. பயப்படாத, சாமி ஒரு சன்னியாசி, அதுதான் உன்னை காப்பாத்திருச்சு. யாருமா நீ? எப்படி இப்படி ஆச்சு உனக்கு? நம் பஸ்ல வந்தப்போ பஸ் உருண்டு விழுந்து முஜேஷா தன் கையில அடிபட்டுருச்சு. எழுந்திருக்க முடியல. எழுந்திருச்சு நிற்க பார்க்கும் போது ஒரு பள்ளத்துல உருண்டு விழுந்து ராணிக்கு மூச்சிரைத்தது. அவள் பேச்சில் அங்கங்கே ஹிந்தி மராட்டி சொற்கள். நீ தமிழ் பொண்ணு இல்லையா?
இல்ல, எனக்கு பூர்வீகம் பம்பாய். எப்ப பஸ்ல வரும்போதுமா தெரியலையே. இன்னைக்கு தேதி என்ன? குமாரசாமி சொன்ன மறுநொடி சாமி கண்களை மூடி ஈஸ்வரா என்றார். என் கூட ஒருத்தர் வந்தாரு. அவர் பேரு என்னன்னு சொல்லு. அவரு செத்துட்டாரா உயிரோட இருக்காரான்னு சொல்ற. அதை கேட்ட நொடி ராணி அதிர்ச்சியின் உச்சத்திற்கு போனாள். அவர் பேரு மூர்த்தி. உடனே குமாரசாமி குடிசை கூரை சரிவில் சொருகி வைக்கப்பட்டிருந்த பேப்பரை எடுத்து விரித்து பார்த்தான். பார்த்துவிட்டு சில நொடிகள் கழித்து ஈனச் சுரத்தில் அவளிடம் கேட்டார். அவர் உனக்கு என்ன வேணும்? அவரு தெரிஞ்சவரு. கடவுளே, உன் புருஷனோன்னு நினைச்ச, மன்னிச்சிடுமா. அவர் இப்போ உயிரோடு இல்ல, இறந்துட்டாரு. ராணிக்கு தூக்கி வாரி போட்டது. கண்களில் கண்ணீர் துளர்த்து பெருகி வழிந்தது. நிஜமாவா என்று நிமிர்ந்து பார்த்து கேட்டாள். பாரு, அவன் செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கும் மூர்த்தியின் படத்தை காண்பித்தான். அடுத்த கணமே அவளுக்கு அனைத்தையும் மீறிக்கொண்டு மயக்கம் வர தொடங்கிவிட்டது. அத்தியாயம் 12. குமாரசாமியோடு வந்து நிற்கும் ராணியை பார்த்து வடிவு திக்கு முக்காகி போகிறார். ராணி நீ தப்பிச்சிட்டியா? ஆமாங்க, அவ்வளவு பெரிய விபத்துல இவங்க எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. 1 மாசம் எங்க ஆசிரமத்துல தான் இருந்தாங்க. நல்ல நல்ல மூலிகையும் மருந்தும் இவங்கள வேகமா குணமாக்கிருச்சு. சாமி தான் இவங்கள வீட்டுல விட்டுட்டு வான்னு அனுப்பி வச்சாரு. குமாரசாமி சொல்ல சொல்ல வடிவுக்கு தலையை சுற்றியது. கோபமாகவும் வருகிறது. உன்னால தாண்டி என் புருஷன் செத்து போனாரு, இப்போ திரும்பி வந்து நிக்கிறியா? கத்தினாள். அம்மா, எங்க ஆசிரமத்துல வச்சுக்க முடியாது. அதோட நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி வச்சுக்க முடியும்? நீங்க வச்சுக்க வேண்டாம். அந்த மலையில அனாத ஆசிரமமே வா இல்ல. அப்ப இவங்க அனாதையா? பின்ன அப்போ இவங்க வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா? அது ஒரு பெரிய கதை. இவ பைத்தியமா இருந்தப்போ ஒருத்தன் கெடுத்து குழந்தைய கொடுத்துட்டான். இன்னும் வெளி உலகத்துக்கு கூட தெரியாது. போனா போகட்டும், என் வீட்டுக்காரர் கொல்லிமலையில ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்க்கறதுக்காக புறப்பட்டு போனப்பதான் விதி அவரை கொண்டு போயிருச்சு. இவ போயிருக்கவே கூடாது. வடிவு கண் கலங்கினார். மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. இவங்களும் சொல்லல. எங்க போகணும்னு கேட்டப்போ இந்த இடத்த சொன்னாங்க. அட்ரஸ் சொல்ல கூட தெரியல. அடையாளம் சொன்னதை வச்சு எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டேன். குமாரசாமி விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கும் போதே ராஜா அவளிடம் தாவி விட்டிருந்தான். அதுவரை காய்ச்சலில் துவண்டு கிடந்த குழந்தை அவளை பார்க்கவும் பாய்ந்து விட்டான். பார்க்க படுதெம்பாகவும் திடமாகவும் தெரிகிறானே, எப்படி? வடிவு ஆச்சரியப்படும் போது ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு குமாரசாமி உத்தரவு வாங்கி கொண்டு கிளம்பினான். வடிவுக்கு இப்பொழுது முற்றிலும் கோபம் போய்விட்டிருந்தது. ராஜாவையும் அவளையுமே மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். வெளியே அக்கம் பக்கம், என்ன வடிவே, திரும்ப வந்தாச்சா இந்த பைத்தியம்? சரிதான், நீ விட்டாலும் அவ விட மாட்டா போல இருக்குதே. உன் பையன் வேற கோந்து போட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்து வடிவு, ஏற்கனவே உன் புருஷனை முழுங்கினவ. இவளை வைக்க வேண்டிய இடத்துல வையே. ஆளாளுக்கு சொல்வது எதுவும் காதிலேயே விழவில்லை. ராஜாவுக்கு எப்படி அத்தனை சீக்கிரத்தில் காய்ச்சல் குறைந்தது? அதே ஆச்சரியம் மட்டும்தான் அவரிடம். கிட்ட நெருங்கி உள்ளே அழைத்து சென்றாள் வடிவு. தப்பா எடுத்துக்காதடி, புருஷன் போயிட்ட துக்கம். உன்னை தவறா பேசிட்ட. ஆமா, இங்கதான் இனி இருக்க போறியா? ஆமாங்க. நீ தனியாலாம் இருந்தா பரவாயில்லடி. உன் வயிற்றுல ஒண்ணு வளருதே, ஊர் கேக்குமே, என்ன பதில சொல்றது? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி ஒரு கனவு. எனக்கு தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தை பிறக்குது. ஆனா நான் அப்போ செத்து கிடக்குறேன். நீங்க தான் என் குழந்தைய உங்க கையால முதல்ல வாங்கிக்கிறீங்க, வளர்க்குறீங்க. அதோட அந்த குழந்தையே, அம்மா நான் இந்த அம்மா கிட்டே இருந்துக்கிறேன்னு குழந்தையே இருக்கும்போதே அது பேசுது. அதை திருடிக்கிட்டு போக யாரோ வராங்க, ஏன்னு தெரியல. ராணி சொன்னதை கேட்டு சிரித்தாள் வடிவு. சரிதாண்டி, கிறுக்குத்தனமா இருக்குடி உன் கனவுலாம். நீ செத்திருக்கும் போது எப்படி குழந்தை பிறக்க முடியும்? ஒரு தாய் முக்கி தரணும், அப்பதான் கருப்பை விட்டு தலை வெளியே வரும், அப்புறம் கால். சரி, கனவு தானே, கனவுனாலே அப்படித்தான். அதுக்கு விவஸ்தையே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்கிட்ட மட்டும் ஏதோ அதிசய சக்தி இருக்குடி. இல்லைன்னா ராஜா மட்டும் விளையாடி இருக்க மாட்டான். எவ்வளவு காய்ச்சல் இருந்தான் தெரியுமா? வடிவு சொல்லிக்கொண்டே மெலிதாக கண் கலங்கினாள். ஏன்கா அழறீங்க? என்ன பண்ண சொல்ற?
அவர் போயிட்டாரு. இப்போ தறிய நான் தான் செய்யறேன். நீ வந்ததும் இப்போ ஒரு வகை நல்லதுக்குதான் எனக்கு துணையாச்சு. கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டாள் வடிவு. துணையா? நான் பாருங்கா, சத்தியமா உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வரல. உங்ககிட்ட வந்து உங்களை தொந்தரவு கூடாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் அந்த கனவு வந்து உங்ககிட்ட என்ன போன்னு சொன்னுச்சு. அதான் வந்த. ராணி சொல்லுகின்ற விதம் திரும்பவும் வடிவை சிரிக்க வைத்தது. என்ன கனவோ? சரி சரி, சாப்பிட்டியா? அவள் பசியை உணர்ந்து கேள்வி கேட்டு இருப்பதை போடத் தொடங்கினாள். தடுப்பு ஊசி போடுவதாக வந்த தகவலையும் வீட்டுக்கு வீடு தரப்பட்ட ஸ்லிப்பையும் தொடர்ந்து ராணி ராஜாவை தூக்கி கொண்டு போனாள். பக்கத்தில் தான் இருந்தது காரை பெயர்ந்த அந்த பள்ளிக்கூடம். வரிசையில் நின்று எல்லோரும் போட்டுக்கொண்டு போனார்கள். குழந்தைகளிடம் ஒரே அழுகை. ராஜாவும் நெருங்க அழ ஆரம்பித்தான். அவனையும் அவளையும் அங்கு வேடிக்கை பார்க்காத ஆட்களே இல்லை. ஆமா, யாரு உன் புருஷன்? எப்படி உனக்கு பைத்தியம் தெரிஞ்சிச்சு? நீ எல்லாம் புள்ளைய பெத்துக்கிட்டு என்ன பண்ண போற? உன் வைத்து பாடு பெரும்பாடு. இப்படி வரிசையில் நகரும் போது விதவிதமான விமர்சனங்கள். ராணி எதையும் காதில் போட்டுக் கொள்ளவில்லை. கூட்டத்தை தெருவைச் சேர்ந்த இளைஞர்களே ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார்கள். அதில் மாணிக்கமும் இருந்தான். கர்ப்ப வயிற்றோடு கூடிய ராணியை பார்த்து முறைத்தான். அப்படியே, எனக்கு கொடுத்து வைக்கல, அந்த மூர்த்தி முந்திக்கிட்டான் போல இருக்கு, இவளை தொட்ட நேரத்துக்கு போய் சேர்ந்துட்டான் போல என்றார். டாக்டர் செரியன் தான் ஊசி போட்டுக் கொண்டிருந்தார். ராஜாவின் முறை வரும்போது ஊசியை போட்டுவிட்டு அவளையும் பார்த்தார். புடைத்த வயிறு அவரை கேள்வி கேட்க செய்தது. எத்தனாவது மாசமா? 9வது மாசம். ஓடியாடி நல்லா வேலை செய்யணும் என்ன? சரிங்க. அவர் சொன்னதை கேட்டு மாணிக்கம் கழுக்கென்று சிரித்தாள். அது அவளை தைத்தது. அழும் ராஜாவை தேற்றியபடியே விலகியவள் அவனை பார்த்து தனியே அழைத்தாள். வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டே நெருங்கும் அவன் முகத்தில் சற்றும் எதிர்பாராதபடி காரி உமிழ்ந்தாள். எல்லோருமே அதை பார்த்தார்கள். அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றனர். ஏய், அவன் கைகள் அவளை அடிக்க ஓங்கியது. கூடவே கால்கள் ஆத்திரத்துடன், அனாத கழுத, எச்ச துப்புற என்று கேட்டு அவள் கர்ப்ப வயிற்றிலேயே ஒரு உதகம் விட்டது. ராஜாவோடு கீழே விழுந்தவள் உதடுகள் அம்மா அம்மா என்று ஆகாசம் அதிரும் வண்ணம் ஒளி எழுப்பின. அத்தியாயம் 13. கொல்லிமலை செம்மேட்டில் இருக்கிறது. அந்த நாட்டு மருந்து கடை முகப்பில் உட்கார்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பான் குமாரசாமி. நீர்முள்ளி, நெறிமிரட்டி, புலிமிரட்டி, பொன்கண்ணி, அழுக்கண்ணி என்று வெளி உலகம் நினைத்து கூட பார்க்க முடியாத மூலிகை வேர்களில் இருந்து சர்வமும் அவனிடம் கிடைக்கும். கூடவே சுத்தமான கொம்பு தேனும் கிடைக்கும். மலைக்கு சுற்றுலா வரும் பயணிகளுக்கு எல்லாம் குமாரசாமி கடைதான் பக்கா மெடிக்கல் சென்டர். விஷயம் தெரிந்து வாங்கி செல்கின்றவர்கள் ஏராளம். அவர்களுக்காக மூலிகை செடி தேடி காட்டிற்குள் அலையும் சமயத்தில் தான் நிர்வாணசாமியின் அறிமுகமே அவனுக்கு கிடைத்தது. சாதாரணமான மனிதர்களை நிர்வாணசாமி பார்த்தால் மிருகங்களை பார்த்து விட்டது போல ஓடி போவார். அகப்பட்டு கொண்டாலோ மருந்து கேட்டே பார்ப்பவர்களும் உயிரை வாங்கி விடுவார்கள். ஒரு சமயம் நிர்வாணசாமி துரதிருஷ்டவசமாக புதைக்குழி ஒன்றில் விழுந்து முழுக தெரிந்த சமயம் குமாரசாமி பார்த்து காப்பாற்றினான். அதில் உருவான பழக்கம்தான் கிட்டத்தட்ட அவனை சாமியின் சிஷ்யன் லெவலுக்கு ஆக்கிவிட்டது. அதன் பிறகு சாமி நம்பிக்கையோடு அவனுக்கு பல மருத்துவ ரகசியங்களை கூறி அவனை தயார் செய்ய தொடங்கினார். இருந்தாலும் தாயுமின்றி தந்தையுமின்றி ஒரு குழந்தை பிறக்கும் பார், அப்பொழுது நீயும் நம்புவாய் என்று சாமி சொல்ல போக அன்றிலிருந்து செய்தி கேட்பதிலிருந்து பேப்பர் பார்ப்பது வரை ஒரு விஷயத்தை குமாரசாமி விட்டதில்லை. பேப்பர் தகவல்களையும் கூட சாமியிடம் கூற தவறியதில்லை. அப்படி சாமி சொன்ன அந்த அதிசய விஷயங்களில் பல விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது. நடக்க வேண்டியது அந்த அதிசய குழந்தை விஷயம் ஒன்று மட்டும்தான். இது பற்றி எல்லாம் எந்தவித வியப்பையும் அவன் வெளி உலகிற்கு காட்டக்கூடாது. சாமியை சந்திப்பது பேசுவது பற்றியும் கூட யாரிடமும் மூச்சு விடக்கூடாது. சாமி சத்தியம் வாங்கி கொண்டிருக்கிறார். குமாரசாமியும் இந்த நொடி சத்தியத்தை மீறாமல் இருக்கிறான். மீறினால் என்னாகும் என்று குமாரசாமிக்கு நன்றாகவே தெரியும்.
இப்படிப்பட்ட குமாரசாமியின் முன்பு அந்த 10 மணி பஸ் கடந்து சென்றது. அதில்தான் சேலத்திலிருந்து தினத்தந்தியும் தினமணியும் வரும். அதே போல் வந்தது. வழக்கம் போல ஆவலாக பிரித்து படித்த போது அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. தாய் இறந்த பின் பல மணி நேரம் கழித்து குழந்தை பிறந்த அதிசயம் என்று தலைப்புச் செய்தி, பக்கத்திலேயே ராணியின் புகைப்படம். படபடப்போடு குமாரசாமி செய்தியை படிக்க தொடங்கினார். சேலத்தில் அதிசயம். ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒருவன் கோபத்தோடு எட்டி உதைக்க அந்த பெண் அடுத்த கணமே கீழே விழுந்து ஆபத்திற்குள்ளானார். ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டது. இருந்தும் வயிற்றுக்குள் குழந்தைக்கு உயிர் துடிப்பு இருப்பதை அறிந்த டாக்டர்கள் அந்த பிணத்திற்கு அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுத்தனர். குழந்தை மிக ஆரோக்கியமாக உள்ளது. இந்த குழந்தைக்கு தந்தை யார் என்பது தெரியாது. குழந்தையின் தாய பைத்தியமாயிருக்கும் போது கெடுக்கப்பட்டதால உருவான குழந்தைதான் இது என்று கருதப்படுகிறது. மொத்தத்தில் தாயும் தந்தையும் இல்லாமல் இந்த உலகில் பிறந்த குழந்தை இதுவாகத்தான் இருக்க முடியும் என்று எல்லோரும் குறிப்பிட்டனர். குழந்தை அந்த பெண்ணின் காப்பாளரான வடிவு என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செய்தியை படித்து முடித்த மறுகணமே குமாரசாமி சாமி சாமி என்று குரல் கொடுத்தபடி நிர்வாணசாமியை சந்திக்க காலெடுத்தார். சதுரகிரி மலையின் கிங்காதர சுவாமி ஆசிரமம். சிவஞானம் அன்றைய தரிசனத்திற்காக வந்திருந்தார். வந்த இடத்தில் கெங்காதர சுவாமியும் சண்முக சுவாமியும் தீவிர தியானத்தில் இருப்பதை பார்த்தார். அவர்கள் முன்னாலே அமிர்தகிடையை ஏற்றுக்கட்டும் இன்னும் பல ஏற்றுக்கட்டுகளும் தென்பட்டன. தியானத்தில் இருப்பவர்களை குரல் கொடுத்து அழைப்பதா இல்லை காத்திருப்பதா என்ற புரியாத குழப்பம் அவரை பிடித்தாட்டு தொடங்கும் போது நல்ல வேளையாக கெங்காதர சுவாமி கண் திறந்து பார்த்தார். வா சிவஞானோ. என்ன சாமி, இன்னைக்கு எவ்வளவு தியானத்துல இருக்கீங்க? காரணமாத்தான் சிவஞானோ. ஆமா, பேப்பரை பார்க்கிற வழக்கம் உண்டா உனக்கு? உண்டு சாமி. ஏதாவது விசேஷ தகவல் உண்டா? இப்பெல்லாம் எல்லாமே விசேஷ தகவலா தானே சாமி இருக்கு. கூட்டம் கூட்டமா செத்து போறாங்க. நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல எல்லாம் தீ பிடிக்குது. நாட்டுக்கு நாடு பட யுத்தம். இதெல்லாம் எல்லா காலத்திலயும் தானே இருக்கு. எங்க சாமி, எவ்வளவு மோசமா எப்பவுமே இருந்ததில்லை. ஏருக்கு மாறா எவ்வளவு விஷயங்கள் தெரியுமா? எது ஏருக்கு மாறு? கொஞ்சம் சொல்ல. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இல்லாத ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. என்னத்த சொல்றது? சிவஞானம் சொன்ன மறுநொடி அதுவரை கண்களை மூடி இருந்த சண்முக சுவாமியின் கண்கள் திறந்து கொண்டது. குழந்தை பிறந்தாச்சா? பாலே என்றது அதன் உதடுகள். என்ன சாமி, என்னமோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பேசுறீங்க? ஆமா சிவஞானம், இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது எங்களுக்கு தெரியும். இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி என்ன சாமி அந்த குழந்தைகிட்ட விசேஷமா இருக்கு? அத வளர வளர தெரிஞ்சுப்பீங்க. அது சாதாரண குழந்தை இல்ல சிவஞானம். ஆமா, அது யார்கிட்ட இருக்கு? யாரோ வடிவுன்னு ஒரு அம்மா கிட்ட தான் நினைக்கிறேன் சுவாமி. யார் அந்த வடிவு? ஏதோ ஒரு நெசவு தொழில் செய்யற பொண்ணுங்க. புருஷன் இல்லாத பாவம், ஏழை. அத நீ தத்து கேட்டு பாரு. தத்தா? எனக்கா? இல்ல, எங்களுக்கு. உங்களுக்கா? எதுக்கு சாமி? ஆமா சிவஞானம், இந்த உதவியை மட்டும் நீ செஞ்சா உன்னை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். என்ன சாமி என்னென்னவோ சொல்றீங்க? எல்லாத்தையும் நீ போக போக தெரிஞ்சுப்ப. அந்த குழந்தை இங்க வந்தாகணும். போ, அதுக்கு வேண்டியதை செய். இன்னொரு விஷயம் சாமி, இந்த குழந்தை யாரால பிறந்ததுன்னு தெரியுங்களா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தேனே டாக்டரு சரியன், அவர்தான். சிவஞானம் சொன்ன மறுநொடியே அப்படியா என்று கேட்டுக்கொண்டதோடு 2 சாமிகளும் ஒன்றன் முகத்தை ஒருவராக பார்த்து கொள்கின்றன. என்ன சாமி பாத்துக்கிறீங்க? நீ எதுக்கும் அந்த டாக்டர் கிட்ட ஜாக்கிரதையா இரு. அவரால என்ன பண்ண முடியும் சாமி? நான் என்ன அவரோட எதிரியா இல்ல பகையாளியா? சொன்னா கேட்டுக்கோ சிவஞானோ. அந்த குழந்தை அவன் கிட்ட மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. சாமி சாமி என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் குருசாமிங்க தப்பாவா சொல்லிட போறீங்க? போய் பேசி பாக்குறேன். நிச்சயம் வெற்றியோட வரணும். அப்படி வந்துட்டா உன் வயசுல பாதிய குறைச்சு உன்னை திரும்பவும் வாலிபனாக்கி காட்டுவோம் நாங்க. கெங்காதர சுவாமி சொன்னதை கேட்டு சிவஞானம் வாயை பிறந்தார். அது எப்படிங்க முடியும் என்று கேட்டும் விடுகிறது. முடியும். அம்மா அப்பா இல்லாத குழந்தை பிறக்கும் போது அது முடியாதா? இவர்கள் கேள்விக்கு பதில் சிவஞானத்திடம் இல்லை. பதிலுக்கு கால்கள் வணங்கிவிட்டு கிளம்பும் மும்முரத்தில் இருந்தது.
அத்தியாயம் 14. ஆச்சரியமாக இருக்கிறது. பிறந்த குழந்தை எங்காவது சிரிக்குமா? வடிவின் மடியில் ராணி பெற்று போட்ட அந்த குழந்தை சிரித்துக் கொண்டிருந்தது. பொக்கை வாயில் எச்சில் வழிய ராஜ சிரிப்பு சிரித்தது. கைகள் உயர்த்தி வடிவின் தாடை மார்பில் எல்லாம் புரளுகின்றன. இன்னொரு அதிசயமும் நடந்தது. வடிவுக்கு தாய்ப்பால் சுரப்பு அடங்கி 1 வருஷம் ஆகிவிட்டது. ஆனால் அந்த குழந்தையின் விரல்கள் அவளது மார்பின் மேலும் ரபிக்கை மேலும் பட்ட நொடி பொழுதில் பரவசமான பரவசம். உள்ளே புத்துணர்ச்சியின் பெருக்கெடுப்பு. முளைக்காம்பில் பாலின் துளிகள் கசிந்து ரவிக்கையையே ஈரப்படுத்தின. என்னடி கண்ணு அதிசயம் இது? உனக்கு நான் பால் தரணும்னு அந்த ஆண்டவன் நினைக்கிறானா? செத்து போன மடியில பால் சொருக்குது. கேள்வியும் வியப்புமாக ரவிக்கையை திறந்து அந்த பிஞ்சின் நுங்கு இதழ்களுக்கு காம்பினை தருகிறாள் வடிவு. உறிஞ்சி குடிக்கிறது அது. வடிவுக்கு உயிர்குலை எல்லாம் சிலிர்க்கிறது. அப்படி குடிக்கும் போது கை கால்களிடம் துள்ளாட்டம், உதைப்பு எல்லாம். அருகிலேயே ராஜா உட்கார்ந்து தனக்கு போட்டியாக வந்த அந்த புதிய உயிரையே பார்த்து கொண்டிருந்தான். சாதாரணமாக காலை ஒரு கழித்து ஒரு கையால் தரையை ஊன்றியபடி அமர்ந்திருப்பவன் இன்று கை ஊன்றாமல் அமர்ந்திருந்தான். அதை தற்செயலாக கவனித்த வடிவு புலகாங்கிதப்படலானாள். ராஜா, உட்கார்ந்துட்டியா நீ? முடியாத உன்னால? ஐயோ, இந்த அதிசயத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? அவள் கண்கள் கண்ணீர் கொட்டின. ஒவ்வொரு துளியிலும் அளவிட முடியாத ஆனந்தம். அந்த பிஞ்சோ பாலை உறிஞ்சி குடித்து முடித்து விட்டு அவளை பார்த்து சிரித்தது. கண்ணிரண்டும் நல்ல நிலைக்கல்லாட்டம் ஜொலித்துக் கொண்டிருக்க தலைமுடிகளில் பட்டின் தன்மை. கன்னம் பம் என்று நல்ல புடைப்போடு காட்சி தந்தது. பார்க்க பார்க்க பசி அடங்கவில்லை. இன்னமும் பார்க்க தூண்டியது. நீ ஒரு பைத்தியக்காரி வயிற்றுல பிறந்த குழந்தைன்னா இந்த உலகம் நம்புமா? வடிவு அதற்கு என்னமோ புரிகின்ற மாதிரி அதனிடம் கேட்டாள். அப்பொழுது அது தன் கைகளை உயர்த்தி அவள் தாடையை வருடியது. 3 நாள் கூட ஆகாத குழந்தை. விரல்களிடம் நல்ல நீட்சி, நகங்களிடம் பவழத்தன்மை, குறிப்பாக ஒவ்வொரு விரலிலும் சக்கர ரேகை பளிச்சென்று தெரிந்தது. உள்ளங்கையை விரித்து வருடும் போது ஓம் என்பது போன்ற ரேகை ஓட்டம். வடிவுக்கு சிலிர்த்தது. நீ சத்தியமா தெய்வ குழந்தை. எனக்கு சந்தேகமே இல்ல, தெய்வ குழந்தை நீ. மெய்ச்சிலிருக்க சொன்னாள். அப்பொழுது வாசப்புறம் யாரோ வருவது போல நிழலாட்டம். குமாரசாமி, வாங்கண்ணே. எப்படிமா இருக்க? உள்ளே நுழையும் குமாரசாமியிடம் வாஞ்சை ததும்பும் கேள்வி. பேப்பர் பார்த்தேம்மா, ராணி இறந்துட்ட விஷயம் தெரிய வந்துச்சு, அதான் வந்த. ஆமா, இதுதான் அவ பெத்த குழந்தையா? குமாரசாமியின் பார்வை குழந்தை மேல் தாவிற்று. வந்திருப்பதே குழந்தையை பார்க்கவும் அதை கொண்டு செல்லவும் தானே. வடிவு ஆமோதிப்பதாக தலையை அசைத்தாள். குமாரசாமி மிக ஆசையாக குழந்தையை பார்த்தான். அழகு அள்ளிற்று. ஆஹா, என்ன ஒரு அழகு! அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அந்த அழகு பிம்பத்தை பார்க்க கொடுத்து வைக்காதவளா போயிட்டாளே ராணி. ஆமா, ராணியை எட்டி உதச்சிட்டு அவ சாவுக்கு காரணமா இருந்தானே அந்த மாணிக்கம், அவனை என்ன செஞ்சாங்க? என்ன செய்வாங்க? போலீஸ்ல குடிச்சிட்டு போனாங்க. பின்னாலேயே காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆமா, இதுக்காகத்தான் வந்தீங்களா? ஆமாமா, மனசு கேட்கல. சேலத்திலயும் ஒரு வேலை இருந்துச்சு, அதான் அப்படியே பார்க்க வந்தேன். உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? குமாரசாமி பக்கத்தில் அமர்ந்து குழந்தையின் தலையை வருடத் தொடங்கினார். இந்த குழந்தை அவ வயிற்றுல வந்ததுல இருந்தே ஒரே ஆச்சரியம். என்ன வெளியே சொன்னா நம்ப மாட்டாங்க. நான் நம்புறேம்மா. என்ன ஆச்சரியம்? இது பார்த்தாலே நமக்கு பரவசமா இருக்கு. பாருங்க எப்படி பாக்குது. 3 நாள் குழந்தை எங்கேயாவது இப்படி பாக்குமா? அதானே. ஆமா, ராணிய என்னமா செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்கன்னா புரியல. புதைச்சிங்களா இல்ல எரிச்சிங்களா? எரிக்கிறத விட புதைக்கிறது தான் செலவு கம்மின்னு. அப்படியா? பெருமூச்சு குமாரசாமியிடம். இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன். வடிவு குழந்தையை பக்கமாக பாயில விட்டு விட்டு கையை ஊனிக்கொண்டு எழுந்தாள். உள் பக்கமாக செல்லத் தொடங்கினாள். நல்ல சமயம் இதுதான், விடக்கூடாது என்று தோன்றியது குமாரசாமிக்கு. உடனேயே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வாசல் பக்கமாக விரையும் போது எதிரில் பட்டு வேட்டியும் சட்டையுமாக சிவஞானம். சிவஞானத்தை பார்க்கவும் குமாரசாமிக்கு கால்கள் பின்னின. இங்க வடிவுங்கிறது அது அது எது கேக்குறீங்க? ஓ, நீங்க தான் அவங்க வீட்டுக்காரரோ? நான் ஆமா. வழிவிடுங்க, ஒரு அவசர வேலை இருக்கு. அட இருங்க சார், உங்களை பார்க்க நான் ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கேன். எதுக்கு? குமாரசாமி கேட்டபடியே பின்னால் திரும்பி திரும்பி பார்த்தான்.
அதற்குள் வடிவு கையில் மோர் டம்ளருடன் வந்து விட்டாள். அவளை பார்க்கவும் குமாரசாமியின் பேச்சு அப்படியே மாறி போனது. குழந்தையை கொஞ்சுவது போன்ற பாவனைக்கு தாவியது. வடிவு சிவஞானத்தை பார்க்கவும் அவர் பெரிதாக ஒரு கும்பிடு போட்டார். இந்தாங்கண்ணே என்று குமாரசாமி வசம் டம்ளரை நீட்டவும் குழந்தை திரும்பவும் வடிவின் கைக்கு அடங்கியது. சிவஞானத்தையும் பார்த்து பேசலானாள். நீங்க? என் பேரு சிவஞானம்மா, ராஜபாளையத்திலிருந்து வர. ராணின்னு ஒரு அனாதை பொண்ணு, அவதான் செத்துட்டாளே. தெரியுமா, பத்திரிக்கையில பார்த்த. அவ உள்ளார வாங்க, அப்படி பாயில உக்காந்து பேசுங்க. இருக்கட்டுமா, அவ என் மருமகம்மா. என்னது, உங்க மருமகளா? வடிவு முகத்தில் அதிர்ச்சி பரவியது. ஆமாமா, என் மருமகாவ ஒரு அதிர்ச்சியில பைத்தியம் முடிச்சிருச்சு. அப்படியே காணாமலும் போயிட்டா. நானும் தேடாத இடம் இல்லை. பத்திரிக்கையில அவ போட்டோவா பார்த்தேன். பார்த்துட்டு தான் இப்படி ஓடி வரேன். சிவஞானத்தின் பேச்சில் அநியாயத்திற்கு ஒரு வருத்தமும் அதே வேளையில் குமாரசாமி முகத்தில் குத்து விழுந்தது போல ஒரு அதிர்ச்சி. கூடவே மனிதன் பொய் சொல்கிறான் என்ற உள்ளுணர்வு. குழந்தை சகலத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. வடிவு அவரை மலங்க மலங்க பார்த்தாள். என்னம்மா அப்படி பார்க்கற? நம்ப முடியலையா? வேணும்னா என் கூட வா, நிரூபிக்கிற. இல்ல, அவ தமிழே தெரியாம ஹிந்தியில பேசினா. அதோட அவளே தன்னை பம்பாய்க்காரினும் என்கிட்ட சொன்னாலே. அப்படியா? சிவஞானம் தான் பயன்படுத்திய அஸ்திரம் தப்பாகி விட்டதை உடனேயே உணர்ந்து சமாளிக்க தொடங்கினார். அது அது அவ பூர்வீகம் பம்பாய் தான், அத சொல்லியிருப்பா. இல்ல, நீங்க தடுமாறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. தடுமாறனா? இல்லம்மா, எங்க என் பேத்தியை காட்டுமா, என் மகன் துடிச்சுக்கிட்டு இருக்கா. வா தாத்தா கிட்ட வா பாப்போம். கைகள் நீண்டன சிவஞானத்திடம். இல்ல, நீங்க யாரோ, உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்னவா நீ? நான் தான் சொன்னேனே, என் பேரு சிவஞானம், நான் ராஜபாளையத்துக்காரன். இருக்கலாம், ஆனா இந்த குழந்தைக்கு நீங்க தாத்தா இல்ல, பொய் சொல்றீங்க. முதல்ல போங்க வெளியே. இத பாருமா, அப்படியே இருக்கட்டும். இது ஒரு அனாதையோட குழந்தை. இதை வச்சுக்கிட்டு சிரமப்பட வேணாம். எனக்கு தந்துடு, எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். அப்படி வாங்க, நான் தரமாட்டேன். இது தெய்வீக குழந்தை. இது தெரிஞ்சுதான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. வடிவு கத்தும் போது வாசலில் இன்னொரு உருவம். அது டாக்டர் ஷெரியன். டாக்டர் வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. இவங்க யாருன்னே தெரியல. எல்லாரும் இந்த குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. அப்படியா? ஹலோ, யார் நீங்க? ஏன் இப்படி ஆம்பளை இல்லாத ஒரு வீட்டுல பூந்து கலாட்டா பண்றீங்க? ஷெரியன் அதட்டலாக குரல் எடுக்கவும் அவர்கள் இருவருமே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். திருதிருவென்று விழித்தனர். சட்டென்று குமாரசாமிக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஷெரியனை பிடித்து ஒரு தள்ளு தள்ளினார். அவர் பக்கமாக நெசவு திண்ணையில் குதிரை மரம் மேல் மோதி விழுந்தார். அடுத்த நொடி வடிவின் கையில் இருந்த குழந்தையை பிடுங்கிக் கொண்டு ஓட ஆரம்பித்தான். ஆனால் வாசலை கூட தாண்ட முடியவில்லை. நிலைக்கால் காலை இடறிவிட குழந்தையோடு தலை குப்புற விழுந்தான். குழந்தையும் தரையை தேய்த்து கொண்டு கீழே விழுந்தது. ஐயோ! கத்தியபடி ஓடிப்போய் கீழே விழுந்த குழந்தையை தொட்டு தூக்கினாள் வடிவு. என்ன ஆச்சரியம், அது அழாமல் சிரித்து கொண்டிருந்தது. ஆனால் கீழே விழுந்த குமாரசாமிக்கு காலில் சதை பிழ்ந்து ரத்தம் பீரிட்டிருந்தது. டாக்டர் ஷெரியனும் தலையை தடவிக்கொண்டு எழுந்து வந்து அந்த காயத்தை பார்த்து சூழ் கொட்டினார். இடியட், தள்ளி விட்டுட்டு ஓடவா பாக்குற? என்னை யாருன்னு நினைச்ச? உன்ன பதிலுக்கு ஷெரியன் அடிப்பட்ட குமாரசாமி மீது விழுந்து புரள, இடையில் இதுதான் சாக்கு என்று சிவஞானம் குழந்தையை பிடுங்கி பார்க்க, வடிவு குழந்தையை இருக்க கட்டிக்கொண்டு கத்தினாள். முடியாது, நான் தரமாட்டேன். யாராச்சும் வாங்கலே, இது என் குழந்தை, இது என் குழந்தை. தர முடியாது, தர முடியாது, தர முடியாது, தர முடியாது. அத்தியாயம் 15, இறுதி அத்தியாயம். தர முடியாது, தர முடியாது, தர முடியாது. தூக்கத்தில் பிதற்றிக் கொண்டிருந்தாள் வடிவு. விளக்கை போட்டுவிட்டு எழுந்து பார்த்த மூர்த்திக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. அவள் தோலை பிடித்து உலுக்கி எழுப்பினாள். வடிவு, வடிவு, ஏ புள்ள, என்னாச்சு உனக்கு? அவளும் கண் விழித்தாள். சில நொடிகள் வரை வெறித்தாள். பின் மூர்த்தியை பார்த்து, என்னங்க நீங்க வந்துட்டீங்களா? சாகலையா? ஏய், என்னாச்சு உனக்கு? என்ன, நான் சாகிற மாதிரி கனவு கண்டியா? ஆமா. ஐயோ, என்ன ஒரு கொடுமை. நான் கண்டதெல்லாம் கனவாக்கும். கடவுளே! அப்படியே மூர்த்தியை கட்டி கொண்டாள். பின் தண்ணீரை குடித்து விட்டு வந்தாள்.
நடந்ததை ஒன்று விடாமல் கூற ஆரம்பித்தார். அவன் ராணியை கொல்லிமலை ஆசிரமத்தில் விட்டு வர சென்றதில் தொடங்கிய கனவு இறுதியாக சிவஞானமும் குமாரசாமியும் டாக்டர் செரியனும் முட்டி மோதி கொள்வது வரை தொடர்ந்திருந்தது. அவ்வளவையும் கேட்டு வாயெடுத்து போனான் மூர்த்தி. சரி சரி படு, பொழுது விடியட்டும், பிறகு பேசிக்கலாம் என்றார். இல்லைங்க, எனக்கு என்னமோ ராணிய பார்க்கணும் போல இருக்கு. அவளுக்கு குழந்தை எப்படி பிறந்திருக்கிறதோ என்னவோ. அதெல்லாம் ஆசிரமத்துல பாத்துக்கோங்கம்மா, நீ ஏன் கவலைப்படுற? இல்ல, இப்படி ஒரு கனவை நான் கண்டதே இல்ல. அது மட்டும் இல்ல, அது இவ்வளவு ஞாபகத்துல இருக்கிறதும் ஆச்சரியமா இருக்குங்க. சரி, போய் பார்த்துட்டு வருவோம், படு. மூர்த்தி தற்காலிக சமாதானத்தில் அவளை கிடத்தினார். மறுநாள் கொல்லிமலை ஆசிரமம். மூர்த்தி சொன்னது போலவே வடிவை கூப்பிட்டு கொண்டு உள் நுழைந்தான். எதிரில் ஆசிரம நிர்வாகி அவனை சோகமாக பார்த்து வரவேற்றார். ஐயா, ராணியை பார்க்க வந்திருக்கோம். தெரியும் நீங்க வருவீங்க. உங்ககிட்ட தனக்கு ஏதாவது ஆயிட்டா தான் குழந்தைய ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவ கண்ணை மூடினா. என்ன, ராணி இறந்து போயிட்டாளா? ஆமா, அவ இறந்த பல மணி நேரத்துக்கு பிறகு ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்தோம். அது ஒரு அதிசய குழந்தை. எப்படி அதை பற்றின விஷயங்கள் வெளியே தெரிஞ்சதோ தெரியல. ராஜபாளையத்துல இருந்து ஒருத்தர், டாக்டர் செரியன், அப்புறமா இன்னும் பலர் தினமும் வந்து என்கிட்ட பேசுறாங்க. நான் உங்க அட்ரஸ் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. முதல்ல குழந்தைய வாங்கிக்கிட்டு புறப்படுங்க. ஜாக்கிரதையா இருங்க. இந்த குழந்தையால அடுத்த நூற்றாண்டுல பல அதிசயங்கள் நடக்கலான்னு நினைக்கிறேன். இது சுயநிலைமைகள் கையில கிடைக்க கூடாது. நிர்வாகி சொல்லி மூச்சு விட மூர்த்தி வெளியே போய் வடிவை பார்த்தான். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். குழந்தையை கொண்டு வந்து தந்தார் நிர்வாகி. கனவில் பார்த்த அதே முகம், நீல கண்கள், துரு பார்வை. வடிவை பார்த்ததும் தாவியது. வடிவும் கட்டிக்கொண்டாள். அதன் கரங்கள் மார்பு மேல் பட்ட நொடி வறண்ட அந்த முளைக்காம்புகள் சுரப்பெடுத்து நனைய தொடங்கியது. முதல் காரியமாக ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து பாலூட்ட தொடங்கினாள். பார்த்து அதிசயித்து போனான் மூர்த்தி. அவன் கைகளில் ராஜா. வடிவிடம் இது நம்ம குழந்தைதான் என்று கூறிவிடலாமா என்று யோசித்தான். சொல்வதில் தப்பில்லை என்ற போதும் ஒரு உள்ளுணர்வு இறுதி வரை கூற அனுமதி மறுத்தது. இருவரும் பின்னர் பஸ் ஏறி புறப்படுகின்றனர். திரும்பும் போது வழித்தடத்திலேயே குறுக்கிட்டது சிவஞானத்தின் கார். கார் கொள்ளாமல் அடியாட்கள். கனவில் பார்த்த அதே முகம். கை காட்டி மூர்த்தியிடம் சொன்னால் வடிவு. அதே போல ஒரு இடத்தில் குமாரசாமியும் தென்பட்டான். வளைவில் திரும்பி நின்ற பஸ் முன்னே கடந்து போனான். அவனையும் அடையாளம் காட்டினாள் வடிவு. இறுதியாக ஒன்று தோன்றியது. குழந்தையின் அதிசய தன்மை பற்றி இனி உலகறியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அதற்கு நல்லது. வளர்ந்து விட்ட பிறகு அதன் மந்திர விரல்களே அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொள்ளும். வடிவுக்கு தான் கனவில் கண்டதும் அதே போல் நடப்பதை பார்க்கும் போதும் எது நிஜம் என்றே தெரியவில்லை. குழந்தை சிரிக்கிறது. எது நிஜம்? கதை முற்றும். நண்பர்களே, கேட்கும் போதே திருக்குதில்ல. கடைசியில வடிவு கண்டது கனவா இல்ல நிஜமா? ஒரு பெரிய கேள்வியோட இந்த கதை முடியுது. ஆனா அந்த குழந்தை சிரிச்சப்போ வடிவுக்கு பால் சுரந்தது பாருங்க, அதுதான் நிஜம். அதுதான் இயற்கையுடைய அற்புதம். விதிங்கிறது யாரோட கையிலையும் இல்லை. அது தன்னைத்தானே தீர்மானிச்சுக்கும். அந்த குழந்தை வளர்ந்து என்னென்ன அதிசயங்களை பண்ண போகுதுன்றது காலத்துடைய ரகசியம்தான். இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவுடைய இந்த அமானுஷ்யமான கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அந்த மந்திர விரல் குழந்தை மேல உங்களுக்கு என்ன தோணுது? எந்த கடவுள் மீண்டும் பிறந்து வந்திருக்கிறதா நீங்க நம்புறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான மர்ம கதைகளை கேட்க நம்ம டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகள் விரும்பி கேட்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம கதையை ஷேர் பண்ணுங்க. டீப் தமிழ் ஆடியோ புக்ஸ், நான் உங்கள் தீபன்.